வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் திருப்பியும் உங்களோட இந்த செஷனை வந்து கண்டெஸ்ட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ திஸ் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் ஃபார் என்விரான்மெண்ட். ஸோ கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ஒரு கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நம்ம ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் பத்திய லெஜிஸ்லேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்டல் டாபிக்ஸும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். So with this convention on biological diversity, another important area from environment current affairs is opening for you. So எப்பயுமே ஒரு current affairs படிக்கும்போது there is a need for you to understand the background, not for just the understanding of it, but for the prelims as well as for mains as well as for your interview. ஏன்னா prelims-ல வந்து sometimes உங்களுக்கு வந்து questions-ல வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினா ரெண்டு ஸ்டேட்மெண்ட், இப்போ வந்து 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கூட கேக்குறாங்க. இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டையே அவங்க வந்து கொஸ்டின்ல கேட்டுட்டு வாட் கன்வென்ஷன் திஸ் இஸ் கன்சர்ன்ட் அபவுட், இல்லைன்னா என்ன கன்வென்ஷனை பத்தி இது பேசுது அப்படின்னு ஏபிசின்னு கூட கொடுக்கலாம். ஸோ இப்படி கேட்கலாம், அதாவது ஒவ்வொரு சென்டென்ஸும் கேட்கலாம். இல்லைன்னா இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் கரெக்டான சென்டென்ஸ் கொடுத்து இது எந்த கன்வென்ஷனை பத்தி சொல்லுது அப்படின்னு அவங்க கேட்டிருக்கலாம். சோ இந்த மாதிரி வெவ்வேறு விதமா ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் வரதுனால, so there is a multiple types of question which are coming in the prelims. So prelims-ல வந்து உங்களுக்கு வந்து choice multiple choice இருக்கிறதுனால the challenge is you have to understand the particular thing, because elimination டெக்னிக் வந்து இப்ப வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. சோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல ஏதாச்சும் ஒன்னு எலிமினேட் பண்ணிட்டு உங்களால வந்து கன்க்ளூட் பண்ண முடியுமா ஆப்ஷன்ல அப்படின்னா கொஞ்சம் இப்போ கஷ்டமா தான் இருக்கு. எல்லா ஃபேக்ட்ஸும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 ஃபேக்ட்ஸ் இங்க கரெக்டா தெரிஞ்சிருந்தாதான் உங்களால அட்லீஸ்ட் ஏதாச்சும் எலிமினேட் பண்ணி உங்களால ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியும். So for prelims, this particular topic is very, very important, and not just that, for the mains as well as for the interview. So let's get into the topic. Why it's very important for the current affairs? Because this was the news for the COP. Which convention is that? We will see in the end of the part. So there is an agreement which was signed. Again, we will see it at the end. So this convention on biological diversity was started in 1990s. Okay, so it started in 1990s along with UNFCCC, which we saw in the earlier classes. So United Nations Framework Convention on Climate Change oda சேர்ந்து இந்த கன்வென்ஷனையும் நம்ம நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து யுனைடெட் நேஷன்ல சைன் பண்ணாங்க. So this is famously called as UNCBD. So CBD-நாலே Convention on Biological Diversity தான். So UNCBD, this topic is very important for your environment. Okay, so environment for prelims, mains as well as for interview. Because இப்ப வந்து environmentல 21 question கிட்ட கேக்குறாங்க prelims-ல. So it's very important for you to know. So 21 into 2 marks-னா உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வந்து உங்களுக்கு environmental இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. So it's very important for you to understand, because இதுல வந்து ரொம்ப ஃபேக்ட்ஸும் இருக்கு, கான்செப்ட்ஸும் இருக்கு, அண்ட் அதிகமா கேக்குறது என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஆனா நாட் ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல டைரக்டா கேக்குறது இல்ல, அதோட பேக்ரவுண்ட் கேக்குறாங்க. சோ நிறைய நான் லாஸ்ட் டைம் கிளைமேட் சேஞ்ச் நடக்கும் போதே நான் சொன்னேன் 2022ல நிறைய கொஸ்டின் பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து வந்தது. பிகாஸ் தட் வாஸ் த ஹேப்பனிங், அதாவது அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்ததுனால கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன்ஸ் நடந்தது. கிளைமேட் சேஞ்ச் பத்தி நிறைய கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் கன்வென்ஷன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இந்த கன்வென்ஷன்ல நிறைய நடந்திருக்கிறதுனால இதை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பி வெரி கேர்ஃபுல் while you learn this. And for my தமிழ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நிறைய பேர் தமிழ்ல வந்து இதுக்கு மெட்டீரியல்ஸ் கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், திஸ் மெட்டீரியல் ஃபார் தமிழ் நீங்க வந்து சமச்சீர் புக்கை வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ சமச்சீர் புக்ல என்விரான்மெண்ட்டை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, என்னோட மெட்டீரியலையே இந்த பிடிஎஃப் நான் வந்து இங்க ஷேர் பண்ணிடுவேன்ல, இந்த மெட்டீரியலை நீங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்ல நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் வந்து நான் கிளாஸ் நடத்தும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க கீவேர்ட்ஸோட தமிழாக்கம் மட்டும் நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, தென் இட் பிகம்ஸ் ஈஸி. பிகாஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெயின்ஸ்ல வந்து தமிழ்லயே எழுதலாம்.
பட் ப்ரிலிம்ஸ்ல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால திஸ் கிளாஸ் வில் பி இன் இங்கிலீஷ், பட் ஐ வில் கான்வர்ஸ் இன் போத் பைலிங்குவல். நான் இங்கிலீஷ்லயும் பேசுவேன், தமிழ்லயும் பேசுவேன். ஆனா நீங்க மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் கிடைக்கும்ன்றதுனால நீங்க 2 விஷயம் பண்ணணும். ஒன்னு சமச்சீர் புக், தமிழ் சமச்சீர் புக்கை நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த மெட்டீரியலை வந்து கூகுள் டிரான்ஸ்லரேட்ல இந்த மெட்டீரியலை காப்பி பேஸ்ட் பண்ணி எந்த வேர்டு புரியலையோ அதை வந்து நீங்க கூகுள் டிரான்ஸ்லரேட்ல நீங்க டைப் பண்ணி அதை பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து நீங்க என்ன என்ன பண்ணலாம்னா மலையாள மனோரமால தமிழ் நியூ அதாவது இயர் புக் போட்டிருப்பாங்க. ஓகே, தமிழ் மலையாள மனோரமால இயர் புக் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இயர் புக்லயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்டல் நியூஸ் எல்லாம் வந்து கம்பைலேஷனா கொடுத்திருப்பாங்க. அதுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் ஃபைன். So this is a very important for you to understand a basics for this convention on biological diversity. So இந்த கிளாஸ்ல எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு இன்னும் அடிஷனலா இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரை பார்த்தாலே போதும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்த மாதிரி சமச்சீர் புக்ல சில பேசிக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலும் போதும். சில மிச்சவங்க எல்லாம் என்சிஆர்டிஸ் படிச்சாலே போதும். So this with this basic I'll get into the class. What is the background? That is how this convention on biological diversity was signed. So I'm Madhavi here, starting this class. So background in it was a multilateral treaty opened for signature at the Earth Summit in Rio, okay, which is in Brazil. So Rioன்றது பிரேசில்ல இருக்கு. 1992ல இந்த கன்வென்ஷன் அதாவது UNCBD சைன் பண்ணிருக்காங்க. It's a multilateral treaty. What is multilateral means? Multi means நிறைய countries. லேட்ரல்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்து சைன் பண்ணிருக்க ட்ரீட்டி தான் இது. ஓகே, சோ இந்த சம்மிட் எங்க நடந்ததுன்னா எர்த் சம்மிட். இது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் கீழே நடந்த ஒரு சம்மிட். 1992ல நடந்த சம்மிட். இதே சம்மிட்ல தான், அதாவது இதே எர்த் சம்மிட்ல தான் நம்ம வந்து UNFCCயும் சைன் பண்ணிருப்பாங்க, UNCBDயும் சைன் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு காம்பாட்டிங் டிசர்டிபிகேஷன் அப்படின்ற இன்னொரு கன்வென்ஷன், அதாவது UNCCD அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கன்வென்ஷனும் இந்த பர்டிகுலர் எர்த் சம்மிட்ல தான் சைன் பண்ணிருக்காங்க. So with this note, this you have to understand what is the background, what is UNCBD, and more on that particular UNCBD. So UNCBD comes under the United Nations Environment Program. So UNEP க்கு கீழ தான் இந்த UNCBD வந்து work பண்றாங்க. Okay, so UNEP-ன்றது ஒரு program. இதுதான் இந்த UNCBD implementationலாம் பாத்துக்கும். ஓகே, அத வந்து நடைமுறைப்படுத்துறது, அதாவது இந்த கன்வென்ஷன்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை நடைமுறைப்படுத்துறது வந்து இந்த UNEP தான் பாத்துக்கும். இந்த UNCBD-ல எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா 196 கண்ட்ரிஸ் ஆர் பார்ட்டி. ஆல்மோஸ்ட் ஹோல் வேர்ல்டு ஆல்மோஸ்ட் அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ 196 நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. 196 கண்ட்ரி ஆர் பார்ட்டி டு தி CBD. India is also the party to the convention. India ratified it in 1994. So this UNCBD has been ratified by India. So இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம எப்படி ஒரு கன்வென்ஷன், அதாவது இன்டர்நேஷனல் கன்வென்ஷனை நம்ம சைன் பண்ணிட்டு மட்டும் வந்துருவோம். நம்ம கண்ட்ரிக்குள்ள வந்து கேபினெட் கமிட்டி வச்சு அதுக்கப்புறம் தான் ராட்டிஃபை பண்ணும். அப்பதான் நம்ம வந்து அதை டோட்டலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னு அர்த்தம். So ratified it, India ratified it in 1994. And after ratifying இந்த பர்டிகுலர் UNCBD-ல இருக்கிற கைட்லைன்ஸ் இல்லைன்னா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னா லாஸ் மூலமா நம்ம இந்தியால எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதாவது UNCBD-ல இருக்கிற விஷயங்களை, அதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து சில கைட்லைன்ஸோ சில ரூல்ஸோ கொண்டு வராங்கல்ல, அந்த ரூல்ஸை நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னா த்ரூ லாஸ். ஓகே, ஏதாச்சும் ஒரு லா, இது சம்பந்தமா ஒரு லா எனாக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா இது சம்பந்தமா ஒரு பாலிசியோ, இல்லைன்னா இது சம்பந்தமா ஒரு பிளானோ, இல்ல ஒரு ஸ்கீமோ, இல்லைன்னா ஒரு நோட் ஒரு ஒரு கெசட் நோட்டிபிகேஷனோ நம்ம கொடுப்போம். அதை வச்சுதான் நம்ம இந்த கன்வென்ஷன்ல சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். So how we are implementing in India, we have done an act, okay, which is called as Biological Diversity Act 2002. இந்த டைவர்சிட்டி ஆக்ட்ல வந்து UNCBD-ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ நம்மளுக்கு எதெல்லாம் வந்து ஒத்து போகுமோ அதை வந்து இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002ல வந்து நம்ம எழுதியிருக்கோம். அதுல வந்து யாரு என்ன அத்தாரிட்டி வந்து பாத்துக்கணும், யாரு என்ன என்ன பண்ணணும், பயோடைவர்சிட்டி அழியிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. சோ இந்த ஆக்ட்ல வந்து இப்ப யாராச்சும் பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், இது எல்லாமே இந்த ஆக்ட்ல தான் இருக்கும். சோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 was enacted for giving effect to the provisions of the convention.
சோ இந்த கன்வென்ஷனுக்கு எஃபெக்ட் கொடுக்கிறதுக்காக இந்தியால இந்த ஆக்ட கொண்டு வந்திருக்கோம். To implement the provisions of the Act, the government established the National Biodiversity Authority in 2003. So 2002ல இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆக்டுக்கு கீழ எந்த அத்தாரிட்டி நேஷனல் லெவல்ல பாத்துக்கிறாங்கன்னா, it is National Biodiversity Authority in 2003. He is the one who is responsible for protecting the biological diversity of India. So this NBA is a statutory body. Why it is called a statutory body? Because it is created under this act. That is a law. Okay, so it's called a statutory body. Okay. Next, the convention is legally binding on its signatories. So இந்த இது வந்து legally binding. நிறைய treaty பாத்தீங்கன்னா, நிறைய convention பாத்தீங்கன்னா it's not legally binding. But இந்த convention வந்து typically it's legally binding. Okay, it's legally binding. இதை நம்ம ratify பண்ணிட்டோம்னா இதை கட்டாயம் நம்ம வந்து follow பண்ணி தான் ஆகணும். So India is ratified it, so it has to legally bind to this convention. So we have created this Biological Diversity Act 2002. This UNCBD secretariat is in where Montreal, Canada. It's very important, friends. ஏன்னா statement based questionல வந்து இது வந்து ஒரு statementல இருக்கலாம். இந்த factor நீங்க தப்பா போட்டீங்கன்னா then the answer will not come. So this Montreal, Canada is the secretariat headquarter for this UNCBD. Okay. Only 2 member states of the United Nations are not parties to the CBD. So United Nationல இருக்க ரெண்டு countries வந்து UNCBDல இன்னும் சைன் பண்ண அதாவது UNCBDல இன்னும் மெம்பரா இல்லாம இருக்காங்க. அவங்க யாருன்னா USAயும் Vaticanum. Vatican is a very small country within Italy. Okay. And in the 1992 Earth Summit, 2 landmark binding agreements were signed. என்னென்னது? UNCBD 1 நம்ம பேசிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேசினது என்னது? UNFCC, that is Convention on Climate Change. So இந்த ரெண்டுமே 1992 Earth Summitல நடந்த ரெண்டு முக்கியமான விஷயம். ஓகே, UNCBDயோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி COP, அந்த ஃபர்ஸ்ட் ஒன் எங்க நடந்ததுன்னா பாமாஸ்ல நடந்திருக்கு. பிளேஸ் என்னன்னா நசாவ். ஓகே, இன் 1994ல நடந்திருக்கு. அண்ட் த மோஸ்ட் ரீசன்ட் ஒன், அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 15 இப்போ நடந்த 2022ல நடந்த COP 15 எங்க நடந்திருக்குன்னா இட் ஹாஸ் ஹேப்பன் போத் இன் குன்மிங் சைனா அண்ட் மான்ட்ரியல் கனடா. ஏன்னா இப்போ கோவிட்ல நம்ம அஃபெக்ட் ஆனதுனால நம்மளால எல்லாரும் சைனாக்கு போக முடியல. சோ என்னன்னா நம்மளுக்கு வந்து வர்ச்சுவல், அதாவது ஆன்லைன்ல சைனால நடந்தது, இன் பர்சன் வந்து கனடால மான்ட்ரியல்ல நடந்தது. ஸோ COP 15 வந்து ஆக்சுவலா எப்ப நடந்திருக்கும்னா 2021ல நடந்திருக்கணும். ஆனா கோவிட்னால நம்மளால சைனாக்கு போக முடியாதனால நம்ம ஆன்லைன்ல சைனால பண்ணிட்டு நம்ம இன் பர்சன் வந்து மான்ட்ரியல் கனடால நடந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த UNCBDயோட மீட்டிங் எப்ப நடக்கும்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ஆனா UNFCCயோட மீட்டிங் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2021ல நடக்கும். அதுக்கு 1994ல நடந்ததுன்னா அடுத்து 1996ல நடக்கும், அடுத்து 1998ல நடக்கும். இந்த மாதிரி தான் நடக்கும். The convention's governing body is the Conference of Parties. இந்த Conference of Partiesல தான் எல்லாரும் வந்து மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. So it's a conference. Okay. So இந்த கான்ஃபரன்ஸ்ல எல்லாரும் கவர்மெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. So கார்பரேட் பாடிஸ் அதெல்லாம் இருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்ஸ் இருப்பாங்க. ரீஜனல் எக்கனாமிக் இன்டகிரேஷன் ஆர்கனைசேஷன்ஸ், ஸோ எக்கனாமிக் இன்டகிரேஷன் ஆர்கனைசேஷன் லைக் ஒபெக், அந்த மாதிரி G20 அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் இதுல இருக்கும். So they will ratify the treaty. So அவங்க தான் இதுல என்னென்ன பண்ணணும், என்னென்ன கன்வென்ஷன் கைட்லைன்ஸ் கொண்டு வரணும், என்ன மாதிரி ப்ராக்ரஸ் கொண்டு வரணும், அப்படி எல்லாம் அவங்க பேசுவாங்க. என்ன ப்ரையாரிட்டிஸ் எடுத்துக்கணும், ஓகே, எது முக்கியம், எது ஃபர்ஸ்ட் நம்ம கோல்ஸா எடுத்துக்கணும், என்னென்ன கோல்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்லாம் இவங்க தான் ஒர்க் பிளான் அவங்க பண்ணுவாங்க. So this is done by the COP. The goals of the conventions are listed below. What are they? Conservation of biological diversity. So you are conserving. So நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ப்ரிசர்வேஷனுக்கும் கன்சர்வேஷனுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். என்னது கன்சர்வேஷன்னா நீங்க வந்து அதை ப்ரொடக்ட் பண்றீங்க. அதாவது எப்படி ப்ரொடக்ட் பண்றீங்கன்னா, ஓகே, ஒரு ட்ரீஸ் இருக்குன்னா, ஒரு ட்ரீ இருக்குன்னா அதை நீங்க ஒரு ட்ரீ இருக்குன்னா அதை வந்து நீங்க கமர்ஷியல் யூஸுக்கும் யூஸ் பண்றீங்க. அதே மாதிரி வந்து கமர்ஷியல் யூஸ்க்கு ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம எவ்வளவு தூரம் அது ரீஜெனரேட் ஆகுமோ அந்த அளவுக்கு தான் நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க. சோ ஒரு பேலன்ஸை வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க, அதுதான் கன்சர்வேஷன். ப்ரிசர்வேஷன்னா நீங்க அதை தொடக்கூட கூடாது. ஓகே, ப்ரிசர்வேஷனா தொடக்கூட கூடாது. கன்சர்வேஷனா ரீஜெனரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த லெவலுக்கு நீங்க கன்சர்வ் பண்றீங்க.
ஓகே. சோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டினா என்ன மேம் அப்படின்னு கேட்டா, இதையும் நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இஸ் த வெரைட்டி ஆஃப் animals, plants, and any species. It can be fungus, it can be bacteria, it can be viruses, it can be amoeba, any protozoans, any vertebrates like fish, நம்ம ஹியூமன்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ எல்லா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, ஈவன் பிளான்ட் வெரைட்டிஸ் எல்லாமே பயாலஜிக்கல் டைவர்சிட்டி தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டைப்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில ஜெனடிக் டைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி இதெல்லாம் படிச்சிருக்கோம். So this conservation of biological diversity is one of the goals of this UNCBD. So conservation of biological diversity. So எல்லா பிளான்ட், எல்லா அனிமல்ஸ், எல்லா ஸ்பீசிஸையும் நம்ம வந்து ப்ரொடக்ட் பண்ண போறோம். மண்ணுல இருந்து எல்லா இடத்துல இருக்கிற எல்லா ஸ்பீசிஸையும் நம்ம கன்சர்வ் பண்ணணும். சஸ்டைனபிள் யூஸ், அதாவது இங்க சஸ்டைனபிள் யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு அனிமலோ ஒரு பிளான்ட்டையோ நீங்க யூஸ் பண்ணா அது சஸ்டைனபிளா யூஸ் பண்ணணும். அதாவது ரீஜெனரேஷனுக்கும் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஈக்குவலா இருக்கணும். இல்லைன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஷுட் பி லெஸ் தன் த ரீஜெனரேஷன். ஓகே, இப்போ நம்ம சில்க் வார்ம் எடுத்துக்கோங்களேன். நம்ம சில்க் சாரி, நான் கேர்ளா இருக்கிறதுனால சில்க் சாரி எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ சில்க் வார்ம் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஒன் மேசிவ் இண்டஸ்ட்ரி. ஸோ சில்க் இண்டஸ்ட்ரி வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ சில்க் வார்ம்ல இருந்து தான் நம்ம வந்து சில்க் எடுத்துட்டு வரோம். அதை தான் நம்ம சில்க் சாரி, சில்க் துப்பட்டா, வாட் எவர் பி. இந்த சில்க் வார்மை நீங்க வந்து கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க. யூ ஆர் கில்லிங் த சில்க் வார்ம் டு கெட் த சில்க் ஒன்லி. ஓகே, பட் யூ ஷுட் நாட் கில் டூ மச். ஈவன் ஃபிஷிங் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபிஷஸ் வந்து எடுத்து கேட்ச் பண்ணி சாப்பிடுறோம். பட் ஃபிஷஸ் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி நம்ம பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போகுது. எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம்னா there will be no fish in the ocean. சோ அப்படி இல்லாம நம்ம வந்து அது அது அதோட ஜெனரேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுப்போம். அந்த நேரத்துல ஃபிஷர்மேனை போக கூடாதுன்னு நம்ம சொல்லிடுவோம். சோ அது ரீப்ரொடக்ஷன் டைம்ல வந்து நம்ம வந்து ஃபிஷர்மேனை வந்து கடலுக்குள்ள போக கூடாது. அப்பதான் ஃபிஷஸ் வந்து ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனை ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்து வி ஆர் கீப்பிங் அட் த லெவல் தட் த பயோடைவர்சிட்டி இஸ் நாட் என்டேஞ்சர்ட். ஸோ பயோடைவர்சிட்டி என்டேஞ்சர்ட் ஆயிடுச்சுன்னா போச்சு. ஓகே, சோ அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வராம we are keeping the exploitation level low. Okay, so that we are giving time for the regeneration of the fishes, the silkworm, everything. So அந்த மாதிரி தான் நம்ம சஸ்டைனபிள் யூஸா நம்ம பண்ணணும். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு டேமேஜ் இல்லாம நம்ம வந்து ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணணும். ஸோ சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த பயோடைவர்சிட்டி. And then what is the other thing? Fair and equitable sharing of benefits arising from the genetic resources. What is this fair and equitable sharing? இப்போ நான் இதுக்கு முன்னாடியும் இத பத்தி பேசிருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தனி ஒருவன் படத்துல நான் சொன்னேன்ல, ஒரு சீவீட்ல இருந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஜீப்ரா ஃபிஷ்ல இருந்து ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜீப்ரா ஃபிஷ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம் ஒரு ஸ்பைனல் கார்டு ரீஜெனரேட் பண்றதுக்காக ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, சோ ஜீப்ரா ஃபிஷ்ல வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஸ்பைனல் கார்டு. ஓகே, சோ சீவீட்ல இருந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா சீவீட்ல இருந்து ஒரு டயபெட்டிஸ்க்கு கியூர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பயோடைவர்ஸ், அதாவது ஒரு ஸ்பீசஸ் கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? சஸ்டைனபிளா யூஸ் பண்ணணும். இன்னொன்னு, இந்த சீவீட்ல யாரு கண்டுபிடிச்சா? ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஜீப்ரா ஃபிஷ் வந்து இன்னொரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் சயின்டிஸ்ட். ஓகே, இவங்க வந்து அமெரிக்கன் சயின்டிஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த அமெரிக்கன் சயின்டிஸ்ட் இங்க சீவீட கண்டுபிடிக்கிறான்னா he will have a patent for it. ஓகே, so he will have a patent for it. So ஆனா வந்து திடீர்னு வந்து இந்தியா வந்து அதை தெரியாம தெரியாம அவங்க கிட்ட இருந்து வாங்கி அவனுக்கு அந்த பெனிஃபிட்டை ஷேரே பண்ணாம இருக்கக்கூடாது. இல்ல அமெரிக்கா வந்து ஜீப்ரா ஃபிஷ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்தியன் சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து தெரிஞ்சுட்டு இந்தியாவுக்கு பெனிஃபிட்டை ஷேர் பண்ணாம இருக்கக்கூடாது. சோ தேர் ஹாவ் டு பி ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நிறைய ஹெர்பல் மெடிசின்ஸ் பாத்தீங்கன்னா, ஹெர்பல் மெடிசனை பத்தி நிறைய ட்ரைபல் பீப்புளுக்கு தெரியும். ஓகே, இப்ப அஸ்வகந்தான்னு எடுத்துக்கோங்களேன். அதோட முக்கியத்துவம் வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ் ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி கிட்ட நான் பேசும்போது இந்த மாதிரி அஸ்வகந்தால இவ்வளவு பெரிய இது கியூர், ஆயுர்வேதிக் கியூர் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அந்த ஒரு விஷயத்த ஒரு பார்மா கம்பெனி வந்து எடுத்து அவங்க வந்து இதுல இருந்து ஒரு ஜூஸ் மேக் பண்ணி அவங்க வந்து ஒரு பாட்டில் பண்ணி அவங்க வந்து விக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த ப்ராஃபிட்ட வந்து இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு ஷேர் பண்ணணும். So like this, you should share the benefit for fairly as well as equitably. Okay, fair-ஆவும் இருக்கணும், equitable-ஆ இருக்கணும். Equitableனா ஈக்குவலா. ஓகே. சோ ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈக்குவட்டபிள்னா எவ்வளவு தூரம் உங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து நீங்க ஷேர வந்து பெனிஃபிட்ட வந்து ஷேர் பண்ணணும். So all these things is mentioned in this particular convention. So you have to conserve biological diversity. You can use it, but you have to sustainably use it. And if you're using it, you have to share the benefit of the uh, share the benefit with others who in fair and equitable manner. This is what mentioned in the convention. What about this Cartagena Protocol? Friends, Cartagena Protocol and another agreement is very, very important. So in the மூணு விஷயம் தான் ரொம்ப important, the UNCVD. It's a very, very short topic only. What is this Cartagena Protocol? Cartagena Protocol is talking about the potential risk that is posed by living modified organisms. What is this living modified organism? LMO அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த LMO ஒண்ணுமே இல்ல, நம்ம கால் பண்ற genetically modified organism தான். So living modified organism is nothing but genetically modified. But living modified organismsல food இருக்கு. Okay, and you can also modify the seeds also. Okay, இப்போ சோ அந்த மாதிரி வந்து சீட்ஸையும் ஃபுட்டையும் வந்து இது பண்றாங்க. பட் இங்க லிவிங் அப்படின் போது நீங்க வந்து சீட்ஸை தான் நீங்க மாத்துறீங்க. ஓகே. சோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் லிவிங் மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ். ஓகே. ஓகே. சோ திஸ் லிவிங் மாடிஃபைட் ஆர்கானிசம்ல இருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ரிஸ்க் வந்ததுன்னா அந்த ரிஸ்க்ல என்னென்ன அந்த ரிஸ்க் வராம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த கார்டிஜினோ புரோட்டோகால சொல்லியிருக்காங்க. So potential risk posed by the living modified organism resulting from modern biotechnology. So biotechnology மூலமா you are creating a living modified organism and any risk which is coming out of it should be properly prevented or mitigated. So for this there is a protocol. Okay. இந்த புரோட்டோகால்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி ஒரு த்ரெட் வரும் இந்த பர்டிகுலர் லிவிங் மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ்ல? ஃப்ரெண்ட்ஸ் நீங்க லிவிங் மாடிஃபைட் ஆர்கானிசம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிடி காட்டனே எடுத்துக்கோங்களேன். இந்த பிடி காட்டன் என்ன பண்ணுது, அதாவது இது ஒரு சீடு. இந்த பிடி காட்டன் சீடை வந்து ஃபார்மர்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணும்போது இந்த ஒரு முக்கியமான ஒரு பெஸ்ட் வந்து அஃபெக்ட் பண்ணாம இந்த காட்டன் வந்து நல்லா க்ரோ ஆகி காட்டனை வந்து ஃபார்மர்ஸால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ் பிடி காட்டன் சீட். பட் இந்த பிடி காட்டன் சீட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு சைடு எஃபெக்ட் இந்த மாதிரி வருதா, இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் லாங் டேர்ம்ல வந்து அந்த சாயில் அஃபெக்ட் ஆயிடுமா, இல்லைன்னா அந்த பெஸ்ட் வந்து இன்னும் மியூட்டன்டா மாறி இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடுமா? ஓகே. சோ இந்த பிடி காட்டன் வந்து இதுக்கு ரெசிஸ்டன்ட், இந்த பெஸ்ட் வந்து இந்த பிடி காட்டனுக்கு ரெசிஸ்டன்ட் ஆயிடுமா? ஓகே, ரெசிஸ்டன்ட்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்க ஜஸ்ட் ஒரு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிடி காட்டன் சீட்ல இருந்து ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில சிக்கன் சாப்பிடுறோம்ல. இப்போ அந்த சிக்கனை வந்து நான் KFC அந்த மாதிரி நேம் பண்ண விரும்பல. ஜஸ்ட் சிக்கன் நம்ம சாப்பிடுறோம். இந்த சிக்கன் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு லிவிங் மாடிஃபை ஆச்சுன்னா, இந்த சிக்கனை மாடிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீங்க சாப்பிடுறதுனால ஏதாச்சும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்றதுலாம் இருக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் வந்து இல்ல, நான் வந்து ஒரு பொட்டேட்டோவை வந்து இங்க வந்து காட்டன் நீங்க ட்ரெஸ்ஸுக்கு தான் யூஸ் பண்ண போறீங்க. இப்போ வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பொட்டேட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பொட்டேட்டோவை ஒரு சிப்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சிப்ஸ் அதாவது இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா USA பண்ணிருக்காங்க. அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பொட்டேட்டோ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இது வந்து நடக்கல. இட்ஸ் நாட் அ கரண்ட் அஃபேர்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்போ USA வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பொட்டேட்டோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு சிப்ஸ வந்து அவங்க ஒரு கொண்டு வராங்க. அந்த சிப்ஸ வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்தியால நிறைய பேர் சாப்பிடுறாங்க. அந்த இந்தியால சாப்பிடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வருது. ஓகே. சோ இந்த சைடு எஃபெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு எஃபெக்ட் வரும்போது என்ன ஆகும்? என்ன பண்ணணும்? அததான் இந்த கார்டிஜினோ புரோட்டோகால் வந்து பண்ணுது.
என்ன ரிஸ்க வந்து இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குல்ல, இந்த ரிஸ்க்ல எல்லாம் நம்ம ரிஸ்க குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் இந்த கார்டிஜினோ புரோட்டோகால் பண்ணுது. Products, so this is related to products from new technology must be based on precautionary principle. What is this precautionary principle? Precautionary principle அதாவது இந்த பர்டிகுலர் பொட்டேட்டோல இருந்து ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க வந்து டெக்னாலஜி மூலமா கண்டுபிடிக்கணும். ஓகே, இதே டெக்னாலஜி மூலமா தான் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது பயோடெக்னாலஜி மூலமா ஜெனடிக்கலி மாடிஃபைடு பொட்டேட்டோ வந்து நான் கிரியேட் பண்றேன். இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைட் பொட்டேட்டோவை நான் ரிப்பீட்டடா டெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்கான்னு நான் பார்க்கணும். ஓகே, எந்த சைடு எஃபெக்டும் இல்லன்னு நான் ப்ரூவ் பண்ணாதான் இந்த பொட்டேட்டோ வந்து நான் மார்க்கெட்ல விற்க ஆரம்பிக்கணும். ஓகே, எந்த எஃபெக்டும் இல்லைன்னா மட்டும்தான் நான் மார்க்கெட்ல விற்கணும். இதுதான் ப்ரிகாஷனரி பிரின்சிபல். ஓகே, so this is how the particular Cartagena protocol is emphasizing. ஓகே, கார்டிஜினோ புரோட்டோகால் என்ன சொல்லுது, இந்த இதுல இந்த ப்ரிகாஷனரி பிரின்சிபலா என்ன ஒரு லிவிங் மாடிஃபைட் ஆர்கானிசமோ நீங்க மார்க்கெட்ல விக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிகாஷனரி பிரின்சிபல் ஃபாலோ பண்ணும். இந்த ப்ரிகாஷனரி பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, ரிப்பீட்டடா டெஸ்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ல டெஸ்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ல எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நீங்க மார்க்கெட்டுக்கு அனுப்ப முடியும். இதுதான் இந்த கார்டிஜினோ புரோட்டோகால்ல சொல்லியிருக்காங்க. பட் என்ன ஒரு சேலஞ்சுனா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்க வந்து நான் சொன்னேன் யுஎஸ்ஏல பண்ற ஜிஎம் பொட்டேட்டோவை சிப்ஸா மாத்தி நம்ம வந்து அது ஜெனடிக்கலி மாடிஃபைட் பொட்டேட்டோனே தெரியாம வெறும் சிப்ஸ் பாக்கெட்டை மட்டும் நம்ம பார்த்து நம்ம இந்தியால வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இதே சிப்ஸ் பாக்கெட் யுஎஸ்ஏ சாப்பிடுறான், அமெரிக்கன் சாப்பிடுறான், இந்தியன் சாப்பிடுறாங்க. அமெரிக்கனுக்கு ஒன்னும் ஆகல, ஆனா இந்தியனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைடு எஃபெக்ட் வருது. இது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் டைவர்சிட்டி. ஓகே, நம்ம ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் டைவர்சிட்டி. ஏன்னா யுஎஸ்ஏல இருக்கிற யுஎஸ்ஏ அமெரிக்கனுக்கு ஒரு ஜெனடிக் டைவர்சிட்டி இருக்கும், இந்தியனுக்கு ஒரு ஜெனடிக் டைவர்சிட்டி இருக்கும். அதாவது டைவர்சிட்டியில நம்ம ரெண்டு பேருக்கும் வேற வேற ஜெனடிக் மேக்கப் இருக்கும். ஓகே, அதனால அதே சிப்ஸ் யுஎஸ்ஏக்கு வந்து எந்த சைடு எஃபெக்டும் கிரியேட் பண்ணாது, பட் இந்தியனுக்கு சைடு எஃபெக்ட் கிரியேட் பண்ணும். அதனால இந்த சிப்ஸ வந்து இந்த பொட்டேட்டோ வந்து எல்லா பாப்புலேஷன் விதமான பாப்புலேஷன்டையும் டெஸ்ட் பண்ணி தான் அவங்க அனுப்பணும். இல்லைன்னா இந்த கார்டிஜினோ புரோட்டோகால்ல என்ன சொல்றான்னா, நீங்க அதாவது யுஎஸ்ஏ என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் சிப்ஸ் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பொட்டேட்டோனால தான் ஆனது அப்படின்னு இந்த இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணி தான் இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே, அப்ப இந்தியால என்ன பண்ணுவாங்க, இந்தியால அதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி உட்கார்ந்துருப்பாங்க. ஓகே, அந்த அத்தாரிட்டி நான் என்னன்னு சொல்றேன் அப்புறம். அத்தாரிட்டி உட்கார்ந்துருப்பாங்க. இந்த அத்தாரிட்டி இந்த பர்டிகுலர் சிப்ஸ பார்த்துட்டு ஓகே இது ஜெனடிக்கலி மாடிஃபைடால ஆனது, அதனால இவர் என்ன பண்ணுவாரு, இந்தியன் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாருன்னா, இது பர்டிகுலர் இந்த இந்தியன் பாப்புலேஷன்ல டெஸ்ட் ஆச்சா, இந்தியன் பாப்புலேஷன்ல டெஸ்ட் ஆகி எந்த சைடு எஃபெக்டும் இல்லாம இருந்ததா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸ்போர்ட்டிங்க இந்தியன் அத்தாரிட்டி அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, சோ இந்த ஒரு விஷயம் வந்து கார்டிஜினோ புரோட்டோகால்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யுஎஸ்ஏ வந்து மென்ஷன் பண்ணும் இந்த சிப்ஸ் வந்து ஜிஎம் பொட்டேட்டோனால ஆனதுன்னு சொல்லணும். அத வந்து இந்தியன் அத்தாரிட்டி ஓகே இந்த பிரச்சனையே இல்ல, இந்த ஜிஎம் பொட்டேட்டோல ஆனாலும் இந்த பர்டிகுலர் சிப்ஸ்னால இந்தியனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ்ஏ கம்பெனி ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு அனுப்புனா மட்டும்தான் இந்தியா வந்து இந்த பர்டிகுலர் சிப்ஸை வந்து அலோவ் பண்ணும். ஓகே, சோ இந்தியன் அத்தாரிட்டி என்ன கேட்கும், ஹலோ கம்பெனி, யுஎஸ் அமெரிக்கன் கம்பெனி, நீ வந்து இந்த ஜிஎம் பொட்டேட்டோ வந்து இந்த சிப்ஸ் வந்து எங்க பாப்புலேஷனுக்கு சைடு எஃபெக்ட் வராம இருக்குமான்னு நீ டெஸ்ட் பண்ணியா, இல்ல டெஸ்ட் பண்ணிட்டு அந்த சர்டிபிகேட் கொண்டு வா, உன்னோட சிப்ஸை நான் அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அலோவ் பண்ணும். So this is how this particular Cartagena protocol mentions in the particular guidelines. That is a protocol. Okay. So இந்த புரோட்டோகால வந்து இந்தியாவும் யுஎஸ்ஏ அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் அதோட பர்டிகுலர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லயோ இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு சீடுலயோ அவங்க வந்து இந்த மாதிரி ரிஸ்க் இல்ல அப்படின்னு ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ரிஸ்க் இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ டிரான்ஸ்பரன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிகாஷனரி பிரின்சிபல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ let countries, so Cartagena protocol lets country ban imports of a genetically modified organisms if they feel there is not enough scientific evidence that the product is safe. அதாவது precautionary principle நம்ம என்ன சொன்னோம்,
நீங்க சைடு எஃபெக்ட் இல்லவே இல்லைன்னு நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னோமா. அப்படி டெஸ்ட் பண்ணாம இதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாலும், அத டெஸ்ட் பண்ணாததுனால நான் வந்து அந்த அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட வந்து பேன் பண்ணலாம். அதாவது இந்தியா வந்து யுஎஸ்ஏ கம்பெனில இருந்து வர அந்த ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் ஆன ஜிஎம்ஓ ப்ராடக்ட்ஸ்ல ஆன ஃபுட்ட வந்து நான் பேன் பண்ணலாம். அதாவது இந்தியா பேன் பண்ணலாம். ஓகே, இஃப் தே ஃபீல் தேர் இஸ் நாட் இனஃப் எவிடன்ஸ் டு ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் இஸ் சேஃப். ஓகே, சோ த ப்ராடக்ட் எனக்கு சேஃப் இல்ல, எங்க கண்ட்ரிக்கு சேஃப் இல்லன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஷிப்ஸ வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணி பேன் பண்ணலாம் இம்போர்ட்ல இருந்து. ஓகே, திஸ் protocol requires exporters to label shipments containing genetically modified commodities such as corn or cotton. So என்ன ஒரு கமாடிட்டியும் வேற நாட்டுல இருந்து வரும்போது அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடா இல்லையான்னு வந்து லேபிள் பண்ணாதான் இந்த பர்டிகுலர் ஒரு கண்ட்ரிக்குள்ள நீங்க இம்போர்ட் பண்ண முடியும்ன்றது இந்த புரோட்டோகால்ல சொல்லியிருக்காங்க. So that the people will know what is the risk in that particular food or any product or any corn or cotton. அந்த மாதிரி என்ன ஒரு ப்ராடக்ட்டோ அதுல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு முக்கியமான புரோட்டோகால் இருக்கு. சோ என்ன ரிஸ்க்னு சொல்லணும், அந்த ரிஸ்க வந்து நீங்க பேன் கூட பண்ணலாம். ஓகே, நீங்க வந்து யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் தட் இஸ் சயின்டிபிக் எவிடன்ஸ் இல்ல, இது வந்து சைடு எஃபெக்ட் வரலாம் அப்படின்னு கூட நீங்க தெரிஞ்சா கூட பேன் பண்ணலாம். ஏன்னா அவன் சைடு எஃபெக்ட் இல்லைன்னு அவன் ப்ரூவ் பண்ணல. சோ அதனால நீங்க பேன் பண்ணலாம், எந்த ஒரு கண்ட்ரியும் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் பேன் பண்ணலாம் அப்படின்னு இந்த கார்டிஜினோ புரோட்டோகால்ல சொல்லியிருக்காங்க. நகோயா புரோட்டோகால் another very important thing. இந்த கோல்ஸ் ஆஃப் த யுஎன்சிபிடில மூணாவதா சொன்னேன்ல, அதுதான் நகோயா புரோட்டோகால்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, நகோயா புரோட்டோகால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, provides a transparent legal framework for the effective implementation of one of the three objective of the CBD. என்னது? fair and equitable sharing of benefits. இப்போ ஒரு ப்ராடக்ட்ல இருந்து நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொண்டு வரீங்க. அதாவது ஒரு அஸ்வகந்தா, நான் இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, சோ அஸ்வகந்தா அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் வந்ததுன்னா, அந்த பெனிஃபிட் யார்கிட்ட இருந்து வந்ததோ, அதாவது இந்த அஸ்வகந்தா பத்தி யார்கிட்ட இருந்து தெரிஞ்சதோ, அவங்களுக்கு நீங்க ப்ராப்பரா பெனிஃபிட்ட வந்து ஷேர் பண்ணணும். அப்படின்றதுதான் இந்த நகோயா புரோட்டோகால்ல எந்த மாதிரி பெனிஃபிட்ட நீங்க ஷேர் பண்ணணும், யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றது. இப்போ ஒரு புக் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த புக்ல வந்து நான் வந்து ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டோரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டோரி புக் நான் வந்து எழுதியிருக்கேன். ஐ எம் ஆத்தர். somebody is printing the book, printer. somebody is publishing the book, publisher. Okay, somebody is publishing the book, publisher. Somebody is printing the book, printer. Somebody is marketing the book. Okay, marketing the book. Okay, market. So இந்த புக்கோட ப்ராஃபிட் யாருக்கெல்லாம் போகணும்? இந்த எல்லாருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஓகே, there'll be lots of people. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும். சோ எப்படி ஷேர் பண்ணணும், எந்த மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த நகோயா புரோட்டோகால் தான் சொல்லியிருக்காங்க. சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இது ஒரு சின்ன பேரலல் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். இது வந்து பயோடைவர்சிட்டிக்கான எக்ஸாம்பிள். சோ இந்த பயோடைவர்சிட்டி ஏதாச்சும் ஒரு ஸ்பீஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தோ நான் பண்ணும்போது அதை வந்து யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ட ஷேர் பண்ணணும், எப்படி பெனிஃபிட்ட ஷேர் பண்ணணும், அது வந்து ஃபேரா இருக்கணும், ஈக்குவட்டபிளா இருக்கணும். இதுக்கெல்லாம் என்ன புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும்னா அது நகோயா புரோட்டோகால் தான். அது யுஎன்சிபிடில 2010 நடந்த மீட்டிங்ல இந்த நகோயா புரோட்டோகாலை வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஓகே, it thereby contributes to the conservation and sustainable use of biodiversity. The Nagoya Protocol addresses the traditional knowledge associated with genetic resources like ashwagandha. So traditional knowledge, அதாவது tribal peopleக்கு இருக்க traditional knowledge. இப்போ எனக்கு நம்ம இந்தியனுக்கு தெரியும் that turmeric is very important. நம்ம அம்மி அரைக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டர்மரிக் மஞ்சளை தான் வந்து வச்சு ஃபர்ஸ்ட் அரைப்போம். ஏன்னா அந்த மஞ்சள்ல வந்து அவ்வளவு ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே, okay, so like this Nagoya Protocol addresses the traditional knowledge associated with genetic resources with provisions on access, benefit sharing and compliance. ஓகே, ஆக்சஸ்னா உங்களால அந்த நாலேஜ் ஆக்சஸ் பண்ண முடியுது, அதாவது உங்களால அந்த நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்க முடியுது, அந்த பெனிஃபிட் உங்களால ஷேர் பண்ண முடியுது. அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது இந்த புரோட்டோகால் என்ன இருக்கோ அதை நீங்க கம்ப்ளை பண்ணணும். ஓகே, it also addresses genetic resources where indigenous and local communities have the established right to grant access to them. ஓகே, சோ ஒரு இண்டிஜினஸ் கம்யூனிட்டி, அதாவது இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ் கிட்ட இருக்க ஜெனடிக் ரிசோர்சஸ்
நீங்க வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு இருக்க ரைட் உங்கள அவங்களுக்கு தான் அவங்க ரைட் இருக்கும். சோ அந்த ரைட் அவங்களுக்கு இருக்கும்போது, உங்க கூட அவங்க எப்படி ஷேர் பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. சோ திஸ் இஸ் வாட் ஹேவ் பீன் செட் இன் திஸ் நகோயா புரோட்டோகால். சோ எந்த இடத்துல வந்து எந்த மாதிரி ஜெனடிக் ரிசோர்ஸஸ்க்கு இண்டிஜினஸ் கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் அந்த ஆக்சஸ் குடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. சோ ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு சில ஜெனடிக் ரிசோர்ஸஸ் இதா இருந்ததுன்னா, அத வந்து பார்மா கம்பெனியும் யாரும் வாங்கவே கூடாது. அது அவங்க பேர் மூலமா தான் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்படிலாம் கூட இருக்கு. Friends, so remember this very important. So what is this Nagoya protocol is talking about? It is protecting the traditional knowledge. Okay, it is ensuring that there is a fair and equitable sharing of benefits arising out of utilization of genetic resources. And also it addresses genetic resources where indigenous and local communities have the right to grant access. அதாவது இவங்க ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் எந்த ஒரு கம்பெனியும் இல்ல வந்து எந்த ஒரு கார்பரேட்ஸும் வந்து அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு ஹனி, அது ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஹனி இல்லைன்னா ரொம்ப ஒரு ஹீல் பண்ற மாதிரி, அதாவது எந்த ஒரு உங்களுக்கு இல்னஸ் வந்தா, அதாவது எந்த ஒரு உடம்பு சரியில்லைனாலும் அதை வந்து இந்த ஹனியை சாப்பிட்டா அது வந்து ஹீல் பண்ணிடும். அப்படி ஒரு ஹனி கூட நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் அதை பத்தி வந்து இண்டிஜினஸ் கம்யூனிட்டி, அதாவது ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு தான் தெரியும். அவங்க வந்து முடிவு பண்ணணும் அதை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லையான்னு. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நகோயா புரோட்டோகால்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் பயோடைவர்சிட்டி 2011-2020. சோ 2011 இருந்து 2020க்கான ஒரு பிளான வந்து இந்த சிபிடில பண்ணிருக்காங்க. சோ 2011 to 2020 நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கும் அதை பண்ணிருப்போம். சோ கிளைமேட் சேஞ்ச் மாதிரியே பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதாவது திஸ் இஸ் அ டைம் பீரியட், 10-year டைம் பீரியட்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் திஸ் கோல்? This document included the Aichi biodiversity targets. Okay, so these targets are there. There are 20 targets under this strategic plan. There is, I think, 5 goals. Yeah, there is 5 goals, 20 targets under the strategic plan for biodiversity 2011 to 2020. அதுக்கப்புறம் 2020ல இருந்து என்ன பண்ணணும்ன்றத இந்த ரீசெண்டான நடந்த மீட்டிங்ல பேசியிருக்காங்க. ஓகே, சோ 2020 வரை நம்ம வந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு இங்க கொடுத்திருக்காங்க. அட்ரஸ் தி அண்டர்லைங் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ். சோ பயோடைவர்சிட்டி லாஸ் இருந்ததுன்னா அதுக்கு என்ன காரணமோ அதை வந்து அட்ரஸ் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா எர்த்வார்ம் எடுத்துக்கோங்களேன். எர்த்வார்ம் இஸ் அ ஃபார்மர் ஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மண்ணுக்குள்ள இருக்க எர்த்வார்ம் தான் நம்ம மண்ணை வந்து நியூட்ரிஷியஸ் ஆகுது. டாப் சாயில வந்து கீழே இருக்க சாயில மேல கொண்டு வந்து டாப் சாயில கீழே கொண்டு வந்து இந்த பர்டிகுலர் பிளவிங் ஒர்க் எல்லாம் பண்ணுது. ஓகே, சோ எர்த்வார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபார்மர்ஸ் அண்ட் சாயிலோட ஹெல்த்துக்கு வந்து இந்த எர்த்வார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது இந்த எர்த்வார்ம் வந்து இப்போ வந்து டிராக்டர்ஸ் நீங்க யூஸ் பண்றதுனால இது வந்து செத்துடுது. சரியா? இப்போ டிராக்டர்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்றதுனால இந்த எர்த்வார்ம் செத்துறதுனால there is a biodiversity loss. சோ இந்த பயோடைவர்சிட்டி லாஸ்க்கு என்ன காரணம்? டிராக்டர். சோ இந்த அண்டர்லைங் காஸ்ட் இல்ல பெஸ்டிசைட் நீங்க யூஸ் பண்ணாலும் பாத்தீங்கன்னா எர்த்வார்ம் செத்து போயிடும். சோ அந்த மாதிரி அண்டர்லைங் காசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து குறைக்கணும். சோ அதுதான் understanding the underlying causes of biodiversity loss and addressing it. Okay, then reduce the direct pressure on biodiversity and promote sustainable use. Like direct pressure, so example நீங்க எடுத்துக்கோங்க, ட்ராலர்ஸ் யூஸ் பண்ற. ட்ராலர்ஸ்னா என்ன? ட்ராலர்ஸ்னா வந்து ஒரு ஃபிஷிங்க்கு யூஸ் பண்ற ஒரு நெட்டு தான். அந்த நெட்டு பாத்தீங்கன்னா அடிமணல் வர, அதாவது கடல்ல இருக்க அடிமணல் வர அப்படியே எடுத்து மீனை பிடிக்குவாங்க. சோ இந்த மாதிரி ட்ராலர்ஸ் யூஸ் பண்றதுனால நிறைய ஃபிஷஸ் வந்து அழிஞ்சு போயிடுது. ஈவன் இங்க இருக்கிற மைனூட் மசில்ஸ் இந்த மாதிரி மண்ணோட சேர்ந்து இருக்கும்ல அந்த ஆயிஸ்டர்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க. சோ அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்டேஞ்சர்ட் ஆகுது. சோ இந்த மாதிரி டைரக்ட் பிரஷர் லைக் ஃபிஷிங். ஓகே, so direct pressures on the biodiversity must be reduced and you should promote sustainable use. What is the strategic goal C? To improve the status of biodiversity by safeguarding ecosystem, species and genetic diversity. இப்போ நீங்க வந்து டைகரை காப்பாத்தணும் அப்படின்னா அதோட ஈகோசிஸ்டம் வந்து காப்பாற்றணும். அதாவது ஃபாரஸ்ட்டை காப்பாத்தும் போது டைகர் வந்து காப்பாற்றப்படும். சோ அந்த மாதிரி ஈகோசிஸ்டமுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும்,
ஸ்பீசஸ், அதாவது டைகரை ப்ரொடக்ட் பண்ணணும், அதோட ஜெனடிக் டைவர்சிட்டியை ப்ரொடக்ட் பண்ணணும். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் கோல் சி. டீல என்ன சொல்லியிருக்காங்க, என்ஹான்ஸ் த பெனிஃபிட் டு ஆல் ஃப்ரம் த பயோடைவர்சிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருந்ததுன்னா அந்த பெனிஃபிட் வந்து எல்லாருக்கும் வர மாதிரி பண்ணுங்க அப்படின்றாங்க. அண்ட் என்ஹான்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் த்ரூ பார்ட்டிசிபேட்டரி பிளானிங். அதாவது ட்ரைபல் பீப்புள் அந்த மாதிரி பீப்புளை வந்து இன்வால்வ் பண்ணுங்க, பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க, நாலேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க, கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்றாங்க. ஓகே, சோ ஆல் திஸ் செட் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங், அதாவது இந்த பயோடைவர்சிட்டியை ப்ரொடக்ட் பண்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டியை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. Next, India's sixth report. Okay, in the sixth report is very important. This was submitted by India. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் கோல், ஸ்ட்ராட்டஜிக் பிளான் 2011-2020 நம்ம வந்து யுஎன்சிபிடில பண்ணிருக்காங்களா. இந்த யுஎன்சிபிடில பண்ணோட எல்லா கண்ட்ரிஸும் இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, சோ யுஎன்சிபிடில இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வந்து அவங்க போட்டிருக்காங்க. இது எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணணும், இந்தியா உள்பட. இந்த 196 கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப இந்தியா வந்து ஓகே நாங்க இதை ஃபாலோ பண்றோம்னு ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. ஓகே, சோ எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இப்படி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு ரிப்போர்ட்டை வந்து இந்த பர்டிகுலர் யுஎன்சிபிடி கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி சப்மிட் பண்ண 6th ரிப்போர்ட் தான் இப்ப நம்ம பேச போறது. So India's 6th report is recently submitted to the Convention on Biodiversity. India is among the first 5 countries in the world, the first in Asia, first among the biodiversity rich mega diverse countries to have submitted the report. So நம்ம தான் ஃபர்ஸ்ட், ஏஷியாலேயே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிருக்கோம். இது வந்து 6th ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்ணிருக்குது. ஓகே, so submission of national report is a mandatory obligation on parties to international treaties. So எல்லா கண்ட்ரீஸும் இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம். இந்தியா தான் ஏஷியாலே ஃபர்ஸ்டா சப்மிட் பண்ணிருக்காங்க இந்த 6th ரிப்போர்ட். சோ 5 ரிப்போர்ட்ஸ் வந்து எல்லா கண்ட்ரீஸும் சப்மிட் பண்ணிருப்பாங்க. இந்த 6th ரிப்போர்ட் ஏஷியாலே நம்ம ஃபர்ஸ்டா வந்து சப்மிட் பண்ணிட்டோம். இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ப்ராக்ரஸ், அதாவது 12 நேஷனல் பயோடைவர்சிட்டி டார்கெட்ல வந்து நம்ம ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்குது. இது என்ன மேம் இந்த 12 நேஷனல் பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸ் அப்படின்னா, இப்போ பயோடைவர்சிட்டி லாஸ் குறைக்கிறது நம்ம எப்படி எல்லாம் குறைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி டார்கெட்ஸ் இருக்கும். இப்போ நீங்க வந்து டைகரை வந்து 20% குறைக்கிறதுல இருந்து தடுங்க, இது ஃபாரஸ்ட வந்து 30% குறைக்கிறதுல இருந்து தடுங்க அப்படின்ற மாதிரி டார்கெட்ஸ் இருக்கும். அந்த டார்கெட்ஸை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ 12 அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம பண்ணிருக்கோம் அவுட் ஆஃப் 20. சோ 20 டார்கெட்ஸ் இருக்கா, நம்ம ஏற்கனவே பேசணும்ல, அதுல 12 டார்கெட்ஸ் வந்து நம்ம ப்ராக்ரஸ்ல இருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். The report highlights that while India has exceeded or overachieved 2 NBTs, it is on track to achieve 8 NBTs. With respect to 2 remaining NBTs, the country is striving to meet. ஓகே, 2 டார்கெட்டை வந்து நம்ம ஓவரா அச்சீவ் பண்ணிட்டோம். 8 டார்கெட் பாத்தீங்கன்னா நம்ம ட்ராக்ல தான் இருக்கும், அதாவது கரெக்டா ஒழுங்கான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து இன்னும் 2 டார்கெட்டை வந்து ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. Okay, so according to the report, the India has exceeded the terrestrial component of 17% of HE target level and 20% of corresponding NBT relating to areas under biodiversity management. Friends, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து யூபிஎஸ்சிக்கு தேவையில்லை. ஓகே, பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் terrestrial component, அதாவது பயோடைவர்சிட்டி இன் த லேண்ட், பயோடைவர்சிட்டி இன் த ஓஷன், இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு தூரம் காப்பாத்துறோம்ன்றதுதான் இது. ஓகே, சோ டார்கெட் 11 வந்து நம்ம 17% ப்ரொடக்ட் பண்ணிட்டோம். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு டார்கெட்டும் எப்படி அச்சீவ் பண்ணிருக்கோன்றது தான் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்தியா ஹஸ் பீன் இன்வெஸ்டிங் a huge amount, அரௌண்ட் 270,000 crore வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். 2018 வந்து COP14 ஈஜிப்ட்ல நடந்தது. அகைன் இதே இடத்துலதான் யுஎன்எஃப்சிசி கன்வென்ஷனும் நடந்திருக்கு. So international agreement on reversing the global destruction of nature and biodiversity loss threatening all forms of life on earth. இந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம நேச்சரை, பயோடைவர்சிட்டியை அஃபெக்ட் பண்ற விஷயங்களை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ நேச்சர் நம்ம பயோடைவர்சிட்டி லாஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும்னா இப்போ எவ்வளவு தூரம் நம்ம பயோடைவர்சிட்டியை அழிச்சிட்டு இருக்கோம். அதாவது 10 ட்ரீ, நீங்க இப்போ 10 ட்ரீ வந்து 10 ட்ரீஸை வந்து நீங்க அழிச்சிட்டீங்கன்னா, நீங்க 10 ட்ரீஸை அழிக்காம 10 ட்ரீஸை வளர்க்குற மாதிரி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ -10 ட்ரீஸா இருந்ததுன்னா நம்ம +10 ட்ரீஸா நம்ம மாத்திட்டு இருக்கணும். அதாவது இப்ப 26 ஆல்மோஸ்ட் 24.16% தான் நம்மளோட ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகே, சோ இத வந்து அப்படியே டபுளா ஆக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, ரிவர்ஸ் அப்படியே பிளஸ் பண்ணணும்.
ஓகே. சோ ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ லா நம்ம இப்ப 10 ட்ரீஸ கட் பண்றோம்னா, இப்ப இனிமேல் 10 ட்ரீஸ் கட்டே ஆகக்கூடாது. இனிமேல் 10 ட்ரீஸ் வளர்க்க தான் செய்யணும். So that is reversing the global destruction of nature and biodiversity loss threatening all forms of life on earth. So biodiversity lossனா என்ன? Cutting of trees, killing of animals, um, அந்த மாதிரி தான். ஓகே. And voluntary guidelines for the design and effective implementation of ecosystem based approaches to climate change adaptation and disaster risk reduction. So இந்த ஈஜிப்ட் கன்வென்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்க, அதாவது COP 14ல, சாரி நாட் ஈஜிப்ட் கன்வென்ஷன், இட் இஸ் UNCBDல COP 14ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம ஈகோசிஸ்டம் பேஸ்ட் அப்ரோச் பண்ணணும். அதாவது ஒரு டைகரை மட்டும் காப்பாத்தாம அந்த டைகர் இருக்க ஃபாரஸ்டையே காப்பாத்தணும். ஓகே. அப்பதான் டைகரோட சேர்த்து நம்ம மானு, மங்கீஸ் எல்லாத்தையும் காப்பாத்தணும். சோ தட் இஸ் கால் ஈகோசிஸ்டம். ஹோல் ஈகோசிஸ்டமையே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் வி ஷுட் ஆல்சோ ப்ரொடெக்ட் த அனிமல்ஸ் ஃப்ரம் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் அப்படின்னா அனிமல்ஸ் எல்லாம் இப்போ டைகர் எடுத்துக்கோங்க, அது மங்கி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா போலார் பேர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னால அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த பர்டிகுலர் அனிமல்ஸுக்கு அடாப்ட் பண்ற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ போலார் பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா எதனால அஃபெக்ட் ஆகுது? ஐஸ் மெல்டிங்னால ஆர் கிளேஷியல் மெல்டிங்னால அஃபெக்ட் ஆகுது. அதோட அது எங்க இருக்கும்? யூஸ்வலா ஐஸ் பிரதேசத்துல தான் இருக்கும். ஆனா இப்போ ஐஸ் மெல்ட் ஆறதுனால போலார் பேர்ல அஃபெக்ட் ஆகுது. சோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா we have to reduce this climate change. We have to help it uh, get back its environment. சோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இன்னொன்னு சில அனிமல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம ஏன்னா கிளைமேட் சேஞ்ச்னா இட் இஸ் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் தானே. சோ அதனால வந்து இப்போ டைகர்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம ஏற்கனவே இருக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா இப்போ லேக் எல்லாம் வறண்டு போயிடுச்சு. So tiger will not have water. So we should provide some water spouts. What is this? Water spouts. நம்மளே ஆர்டிஃபிஷியலா சில லேக்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். So that it is having enough water to drink. So that is called climate change adaptation and disaster risk reduction. இப்போ பாத்தீங்கன்னா அசாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் ஹார்ன் ரைனோசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் பீங் அஃபெக்டட் பை ஃபிளட்ஸ். ஸோ ஃபிளட்னால இந்த ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் பண்றதுனால இந்த மாதிரி ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் இல்ல கேமல் இன் ராஜஸ்தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் வில் be able to cope up. Okay, so it will be there will be reduction in the biodiversity loss. Okay, and accelerate action to achieve the Aichi biodiversity targets agreed in 2010. So in the targets Aichi ல வந்து நம்ம சொன்ன targets எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும். until 2020 குள்ள நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஆக்ஷனை ஆக்சலரேட் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்பீட் இன்னும் ஏத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து COP 15 மீட்டிங்ல, அதாவது UNCBD ஓட COP 15ல குன்மிங் சைனால நடந்ததுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, there is a Kunming declaration on biodiversity. This was a virtual meet, அதாவது ஆன்லைன்ல மீட்டிங் நடந்தது. எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து அங்க ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. இந்த குன்மிங் டிக்ளரேஷன் ஆன் பயோடைவர்சிட்டி, இந்த டிக்ளரேஷன்ல என்ன தீம்னா ecological civilization, building a shared future for all life on the earth. So இந்த எர்த் வந்து எல்லாருக்கும் சொந்தம், அனிமல்ஸ்க்கு சொந்தம், எல்லா அனிமல்ஸ்க்கும் சொந்தம், எல்லா பிளான்ஸ்க்கும் சொந்தம். ஸோ வி ஷுட் ஹாவ் அ ஷேர்டு ஃபியூச்சர். ஸோ ஒரு மங்கினாலையும், ஒரு போலார் பேர்னாலையும், ஒரு வல்ச்சர்னாலையும், ஒரு ஆஸ்ட்ரிச்னாலையும் மக்களோட சேர்ந்து வாழ முடியும். அப்படி ஒரு சிவிலைசேஷன் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஈகாலஜிக்கல் சிவிலைசேஷன், அதாவது ஒரு சிவிலைசேஷன்னா ஒரு ஒரு இப்போ ஒரு இடத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து வாழ்ற மாதிரி ஒரு ஈகாலஜிக்கல் சிவிலைசேஷன் வந்து நம்ம நடத்தணும் அப்படின்றாங்க. ஓகே, 21 action oriented draft targets were provisionally agreed. So இந்த பர்டிகுலர் COP 15ல 21 டார்கெட்ஸ் வந்து இது பண்ணிருக்காங்க. The second part of COP 15 happened in Montreal. So Montreal நடந்த COP 15 ஓட செகண்ட் பார்ட் வந்து நாட் வர்ச்சுவல் நடந்தது, ஆஃப்லைன்ல நடந்தது, அதாவது இன் பர்சன் நடந்தது. There is a new action plan that is called Kunming Montreal Global Biodiversity Framework was adopted. So இந்த 2022ல இந்த framework அடாப்ட் பண்ணாங்க. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தது. இந்த குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க், அதாவது GBFல என்ன பேசிருக்காங்கன்னா, they have created post 2020 global biodiversity framework. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2011 to 2020க்கான டார்கெட்டை வந்து நம்ம பார்த்தோம், ஆக்ஷன் பிளான பார்த்தோம். இப்போ வந்து அதுக்கப்புறம், அதாவது 2020க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து
இந்த குன்மிங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க்ல வந்து பேசியிருக்காங்க. This is called as a Paris Agreement for Nature. அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட் எங்க சைன் பண்ணிருக்காங்க? UNFCCC. அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாதிரி நம்ம வந்து UNCBD இந்த குன்மிங் மான்ட்ரியலை வந்து சைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது UNFCCC பாரிஸ் அக்ரிமெண்ட் மாதிரி குன்மிங் மான்ட்ரியல் அக்ரிமெண்ட் வந்து UNCBDக்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. So இதுல வந்து 4 குளோபல் கோல்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? 5 கோல்ஸ் பார்த்தோமா? இதுல 4 கோல் தான் இருக்கு. 4 கோல் அது 2050க்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணணும். 23 டார்கெட்ஸ் இருக்கு. இத வந்து நம்ம 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும். So this is the important thing that you have to know in this GBF, that is Kunming Montreal GBF. The India pushed for a new fund. So நம்ம ஒரு நியூ ஃபண்ட் கேக்குறோம். UNFCCலயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபண்ட் கேட்டோம். என்ன ஃபண்ட் அது? குளோபல் கிளைமேட் ஃபண்ட். இது வந்து கிளைமேட் சேஞ்ச் குறைக்கிறதுக்காக டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கிட்ட டெவலப்டு கண்ட்ரிஸ் கொடுக்கணும்ன்றது UNFCCல பேசப்பட்டது. அதே மாதிரி பயோடைவர்சிட்டியை ப்ரொடக்ட் பண்றதுக்கும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு மணி தேவை, காசு தேவை அப்படின்றதுக்காக இந்தியா வந்து இந்த நியூ ஃபண்டை வந்து சொல்லியிருக்காங்க. தயவு செய்து டெவலப்டு கண்ட்ரிஸ் ப்ளீஸ் கிவ் அஸ் மணி டு ப்ரொடக்ட் திஸ் பயோடைவர்சிட்டி. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எங்களால காசு எங்களால நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து நீங்க ப்ரொடியூஸ் கொடுங்க எங்களுக்கு காசு. அது வந்து இந்த ஃபண்ட் மூலமா கொடுங்க. அதுக்கு ஒரு ஃபண்டை நம்ம கிரியேட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் நியூ that was referred to as New Fund to Reverse Biodiversity Loss at the United Nations Biodiversity Conference in Canada's Montreal. So இன்னும் அந்த ஃபண்டுக்கு பேர் வைக்கல, பட் திஸ் இஸ் வாட் இந்தியா ஹஸ் புஷ் ஃபார். பட் இன்னும் இந்த ஃபண்டை பத்தி அவங்க இன்னும் தெளிவா பேசல. So the new frameworks have 4 goals. என்னென்ன கோல்? To halt the extinction and decline of biodiversity. So biodiversity decline ஆகுறதுல இருந்து தடுக்கணும். சோ நிறைய அனிமல் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நிறைய அனிமல்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி எக்ஸ்டிங்க்ட் ஆகாம அனிமல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த பர்டிகுலர் கோல். அடுத்து டு என்ஹான்ஸ் அண்ட் ரீடைன் த நேச்சர் சர்வீசஸ் டு ஹியூமன் பை கன்சர்விங் இட். இப்போ ட்ரீஸ் எல்லாம் நீங்க கன்சர்வ் பண்ணாதான் அதோட சர்வீசஸ் வந்து அது வந்து இந்த எர்த்துக்கு கொடுக்க முடியும். சோ அந்த மாதிரி எல்லா பயோடைவர்சிட்டியும் நீங்க ப்ரொடக்ட் பண்ணாதான் அதோட சர்வீசஸ். இப்போ ஒரு எர்த்துவாம் வந்து எப்படி ஒரு சாயிலோட ஹெல்த்தை வந்து பாத்துக்குதோ அதுதான் நேச்சர் சர்வீசஸ். சோ எர்த்துவாம் பண்ற நேச்சர் சர்வீசஸ் நம்ம ப்ரொடக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எர்த்துவாம ப்ரொடக்ட் பண்ணணும். ஓகே. டு என்ஷூர் ஃபேர் அண்ட் ஈக்குவட்டபிள் பெனிஃபிட்ஸ் டு ஆல் ஃப்ரம் யூஸ் ஆஃப் ஜெனடிக் ரிசோர்சஸ், டு க்ளோஸ் த கேப் பிட்வீன் அவைலபிள் ஃபினான்ஷியல் அண்ட் அதர் மீன்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது என்ன கேப் இங்க சொல்றாங்கன்னா, எங்க கையில ஒரு 20,000 crore வந்து ஒரு 20 crores வந்து எங்களால வந்து கொடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க பயோடைவர்சிட்டியை ப்ரொடக்ட் பண்றதுக்கு. ஆனா தேவைப்படுறது என்னன்னா 40 crore. சோ என்ன பண்ணணும்? இந்த 40 crore இந்த 20 crore இருந்து எனக்கு 40 crore வேணும். சோ அந்த கேப் அதுதான் ஃபினான்ஷியல் கேப் இங்க. டு க்ளோஸ் த கேப் பிட்வீன் அவைலபிள் ஃபினான்ஷியல் அண்ட் அதர் மீன்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் தோஸ் நெசசரி டு அச்சீவ் த 2015. சோ இங்க வந்து நம்மளுக்கு காசு தேவை. அந்த காசை வந்து நம்ம மொபைலைஸ் பண்ணணும். மொபைலைஸ்னா திரட்டுறது. ஓகே, யூ ஆர் கெட்டிங் த மணி ஃபார் திஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி ப்ரொடக்ஷன். தட் இஸ் 20 crore நம்ம கிட்ட இருக்கு. நம்ம 20 crore இன்னும் நம்மளுக்கு தேவைப்படுது. சோ அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். அதாவது கேப்பை க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம மொபைலைஸ் பண்ணணும். இதுக்கு தான் நம்ம இந்தியா என்ன கேக்குறாங்க? டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து மணி கேக்குறாங்க. அது வந்து ஒரு நியூ ஃபண்ட் கிரியேட் பண்ணி நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் there is something called as 30/30 deal. இது வந்து இந்த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கரண்ட் அஃபேர்ஸ். ஜிபிஎஃப்ல பேசியிருக்கிறது தான் இது எல்லாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுதான் கோலு. ஓகே, 4 கோலு. அடுத்து 30/30 டீல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, யூ ஹேவ் டு ரீஸ்டோர் 30% degraded ecosystem globally by 2030, conserve and manage 30% areas by 2030. அதாவது ஏற்கனவே அழிஞ்சு போன, அதாவது டிகிரேட் ஆன ஈகோசிஸ்டம் அட்லீஸ்ட் ஒரு 30% ஆச்சும் நீங்க வந்து காப்பாத்துங்க. அதாவது திருப்பியும் ரீஸ்டோர் பண்ணுங்க. அடுத்து அதுக்கப்புறம் 30% ஏரியா வந்து கன்சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து 100 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ஏக்கர்ல இங்க வந்து ஒரு 30 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சு. ஃபேலோ லேண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து நிறைய இந்த இத வந்து எந்த இதுக்குமே நீங்க யூஸ் பண்ண மாதிரி ஃபேலோ லேண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் 30 ஏக்கர் லேண்ட வந்து அவங்க வந்து ப்ரொடக்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, ரீஸ்டோர் பண்ண சொல்றாங்க. அதாவது இந்த பர்டிகுலர் இதுல வந்து நீங்க வந்து நல்ல ஃபர்டிலைசர் போட்டு, நல்ல ஒரு எர்த்துவாம போட்டு, நீங்க வந்து நல்ல இது பயோ ஃபர்டிலைசர்ஸ போட்டு நீங்க வந்து இந்த டிகிரேடட் ஈகோசிஸ்டம் வந்து ப்ரொடக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த இடத்துல ட்ரீஸை கல்டிவேட் பண்ணுங்க. ட்ரீஸை நீங்க கல்டிவேட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க இங்க வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் உருவாகிடும். இப்படி வந்து இதை வந்து நீங்க ரீஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க.
அடுத்து இந்த இடத்துல நார்மலா இருக்கிறத வந்து கன்சர்வ் பண்ணுங்க. இன்னொரு 30 ஏக்கர வந்து கன்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே. இது ஏற்கனவே ஃபாரஸ்ட்டா இருக்கும். இந்த ஃபாரஸ்ட்ட வந்து நீங்க கன்சர்வ் பண்ணுங்க. இனிமேல் அழியாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாப் த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் நோன் ஸ்பீசிஸ். சோ ஒரு ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் அதாவது அழிஞ்சு போகாத மாதிரி நீங்க வந்து பாதுகாப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெடியூஸ் ரிஸ்க் ஃப்ரம் பெஸ்டிசைட். சோ பெஸ்டிசைட வந்து குறைக்கணும். ஏன்னா வந்து பெஸ்டிசைட்னால எது ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னா ஹனி பீ which is an important pollinators. Even other pollinators like any wax, ஓகே வாஸ்ப் சாரி வாஸ்ப் இந்த மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நார்மல் இன்செக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பெஸ்டிசைட்னால அஃபெக்ட் ஆகுது. அதனால பாலினேஷன் குறையுது, அதனால டைவர்சிட்டி குறையுது. ஓகே. சோ அதனால வந்து இந்த ரிஸ்க வந்து குறைக்கணும். சோ பெஸ்டிசைட குறைக்கணும். சோ ரெடியூஸ் ரிஸ்க் ஃப்ரம் பெஸ்டிசைட் பை அட்லீஸ்ட் 50% பை 2030. ரெடியூஸ் நியூட்ரிஷன் லாஸ் டு த என்விரான்மெண்ட். நியூட்ரிஷன் லாஸ் எப்படி ஆகும்? ஃப்ளட்னால ஆகும். இல்லன்னா வந்து அ நியூட்ரிஷன் லாஸ் எப்படி ஆகும்? ஃப்ளட்னால ஆகும். இல்லன்னா இந்த அதிகமா நீங்க மோனோ கிராப்பிங் பண்ணீங்கன்னா நியூட்ரிஷன் லாஸ் ஆகும். அதாவது ஒரே இடத்துல நீங்க திருப்பி ரைஸ் மட்டுமே கல்டிவேட் பண்ணீங்கன்னா, அங்க இருக்கிற நியூட்ரிஷன் டோட்டலா லூஸ் ஆயிடும். சோ அந்த மாதிரி இடத்துல இருந்து தடுங்க. ரெடியூஸ் பொல்யூஷன் ரிஸ்க். இல்லன்னா அங்க இருக்க ட்ரீஸ நீங்க கட் பண்ணாலும் நியூட்ரிஷன் லாஸ் ஆயிடும். Reduce pollution risk and negative impacts of pollution. Reduce global footprint of consumption by 2030. What is this global footprint? And they say reduce global footprint of consumption by to 2030. What is this global footprint of consumption? During consumption, அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு ஏசி யூஸ் பண்றீங்க, அதுதான் கன்சப்ஷன். ஏசி யூஸ் பண்ண சாப்பிடுறது மட்டும் கன்சப்ஷன் இல்ல. இப்ப ஏசி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஏசி யூஸ் பண்றதுனால நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றீங்க. அந்த எலக்ட்ரிசிட்டினால யூ ஆர் யூசிங் த கோல். Okay, so because electricity is produced through coal, 60% of the electricity is produced through coal. So அதுதான் the global footprint of consumption. So you're in turn using global fossil fuel. So coal is a fossil fuel. So you are creating a global footprint. So வந்து அந்த footprint என்னன்னா carbon footprint. So வந்து கார்பனை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது அந்த கோல் மூலமா நீங்க கார்பனை யூஸ் பண்றீங்க. அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். So you should reduce the consumption of that is the consumption of this carbon. Okay, through the ஏசி நீங்க யூஸ் பண்றதுனால நீங்க கார்பனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை வந்து குறைக்கணும். அப்பனா நீங்க வந்து ரெனியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இது. சஸ்டைனபிளி மேனேஜ் ஏரியாஸ் அண்டர் அக்ரிகல்ச்சர், அக்வா கல்ச்சர், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபாரஸ்ட்ரி. சோ வந்து அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணும்போது சஸ்டைனபிளா யூஸ் பண்ணணும்ன்றாங்க. அதாவது அக்ரிகல்ச்சரை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங் அப்படின்றது இருக்கு. இப்போ வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு நிறைய ஃபார்மிங் டெக்னிக் விச் இஸ் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி வந்துருச்சு. இப்ப நீங்க நிறைய பெஸ்டிசைடோ இல்ல கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸோ யூஸ் பண்ணாம நீங்க வந்து நார்மலா வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி கிராப்ஸையும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி, அதாவது சாயில் எந்த மாதிரி சாயிலோ அதுக்கேத்த மாதிரி கிராப்பை கல்டிவேட் பண்றது, நிறைய தண்ணி யூஸ் பண்ணாத கிராப்பை கல்டிவேட் பண்றது, இந்த மாதிரி தான் நீங்க அக்ரிகல்ச்சரை வந்து சஸ்டைனபிளா மாத்த முடியும். அடுத்து அக்வா கல்ச்சரையும் சஸ்டைனபிளா எப்படி மாத்தணும்னா நிறைய தண்ணி வேஸ்ட் பண்ணாம அந்த தண்ணியை எப்படி ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்றது. ஃபிஷரிஸ் பாத்தீங்கன்னா ஃபிஷஸோட ரீஜெனரேஷனை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது எப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல அந்த நேரத்துல ஃபிஷிங் பண்ணாம அப்போ வந்து ஃபிஷிங் வந்து ஸ்டாப் பண்ணி நிக்கிறது. இல்ல ஃபாரஸ்ட் நீங்க நிறைய ட்ரீஸ கட் பண்ணாம ட்ரீஸ வளர்க்குற மாதிரி நீங்க சஸ்டைனபிளா எப்படி யூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து இதுல பேசியிருக்காங்க. அண்ட் டேக்லிங் கிளைமேட் சேஞ்ச் அகைன், this is very very important through nature based solution. What can be a nature based solution? One is increasing the forest area, that is cultivating many trees. Okay, or you are planting many trees, that is one of the nature based solution. So you're increasing the green cover of the particular earth, so that climate change is becoming reducing. Because this forest is a carbon sink nama pesnom. So forest is a carbon sink. So forest what it does, for every plant or a trees will inhale carbon dioxide for photosynthesis. So it is reducing carbon. So forest is one of the nature-based solution to tackle climate change. That is to reduce climate change and reduce the rate of introduction and establishment of invasive alien species. Recent newsல பாத்தீங்கன்னா ஒரு மசில் பாத்தீங்கன்னா very invasive அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சோ ஏதாச்சும் வேற கண்ட்ரியில இருக்கிற ஒரு ஸ்பீசஸ வந்து அது அதுக்கு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கால இருக்க மசில வந்து நீங்க வந்து இல்ல ஆப்பிரிக்கால இருக்க மசில வந்து mussel is like an aquatic organism. இது மாதிரி ஸ்னெயில் மாதிரி, ஓகே ஸ்னெயில் மாதிரி மசில் ஒரு அக்வாட்டிக் ஆர்கனிசம். அது பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்க மசில போய் இல்ல ஆப்பிரிக்கால இருக்க மசில போய் இந்தியால நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்தியால இருக்க மிச்ச ஸ்பீசஸ் வந்து அழிஞ்சு போயிடும்.
ஏன்னா இந்த மசில் வந்து இது இந்த இடத்துல வந்து நெறைய அ நல்லா நெறைய குட்டி போட்டு நெறைய பெருசாயிடும். மிச்ச அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்லாம தவிக்கும். சோ அந்த மாதிரி இந்த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வேசிவா இருக்கு. ஏலியன் அதாவது வேற கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கொண்டு வரதுனால அது ஏலியனா இருக்கு. சோ அந்த மாதிரி invasive alien species must be reduced. You should not introduce such invasive alien species in another country. So this has to be reduced by at least 50%. Secure the safe, legal and sustainable use and trade of wild species. So wild species நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப லீகலா சஸ்டைனபிளா பண்ணணும். So illegala பண்ணக்கூடாது. அன்சஸ்டைனபிளா பண்ணக்கூடாது. இப்போ wild species like you are trading crocodiles. crocodile எல்லாம் ட்ரேட் பண்றாங்க. ஓகே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் crocodile ட்ரேட் பண்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சஸ்டைனபிளா பண்ணணும். அண்ட் கிரீன் அப் த அர்பன் ஸ்பேசஸ் அதாவது சிட்டிஸ்ல நிறைய கிரீன் கவர் ட்ரீஸ் வந்து கொண்டு வாங்க ட்ரீஸ் வந்து கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ கிரீன் அப் அர்பன் ஸ்பேசஸ் தட் இஸ் வாட் மென்ஷன் ஹியர். அண்ட் அதர் மேஜர் அவுட்கம்ஸ். சோ ஒன்னு வந்து ஜிபிஎஃப் பேசிட்டோம். அது வந்து போஸ்ட் 2020க்கான பிளான். அடுத்து வந்து என்ன மேஜர் அவுட்கம் ஆஃப் சிஓபி 15 அப்படின்னா signatories aim to ensure $200 billion per year is channeled to conservation initiatives. அதாவது எல்லா கண்ட்ரீஸும் சொல்றாங்க ஓகே நம்ம 200 பில்லியன் ஒவ்வொரு இயரும் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணி அந்த ஃபண்ட் மூலமா நம்ம ஒரு கன்சர்வேஷன் பண்ணலாம், நிறைய ஸ்பீசஸ் வந்து கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. வெல்த்தியர் கண்ட்ரிஸ் ஷுட் கான்ட்ரிபியூட் டு அட்லீஸ்ட் அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ் should contribute to at least $20 billion of this every year. So இந்த 200 பில்லியன்ல டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து $20 பில்லியன் வந்து எவ்ரி இயர் வந்து பை 2025 வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணினா அது வந்து டெவலப்பிங் கண்ட்ரி யூஸ் பண்ணி கன்சர்வேஷன் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்றாங்க. அண்ட் அட்லீஸ்ட் $30 பில்லியன் இயர் பை 2030. ஸோ 2025 வர 20 பில்லியன் 2030 வர 30 பில்லியன் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருந்து கேக்குறாங்க. கம்பெனி ஷுட் அனலைஸ் அண்ட் ரிப்போர்ட் ஹவு தே. இன்னொரு இங்க விஷயம் என்னன்னா இங்க வந்து வெல்த்தியர் கண்ட்ரீஸ்ன்னு சொல்றாங்க which means they are not mentioning developed countries. Developed countries na it does not include China and India. But wealthier country la China and India varum. Okay, ஏன்னா இப்போ ஓகே இந்தியா வரலனாலும் சைனா வரும். சோ அதனால தான் இங்க வெல்த்தியர் கண்ட்ரீஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ சைனா கிட்ட இருந்து அவங்க காசு கேக்குறாங்க. Companies should analyze and report how their operation affect and are affected by biodiversity issues. So எல்லா கம்பெனிஸும் எம்என்சியா இருந்தாலும் அது இல்ல லோக்கல் கம்பெனியா இருந்தாலும் they have to tell how much they are affecting the environment and they should reduce it. National action plan will be set and reviewed. So யுனைடெட் நேஷன் சிபிடில ஒரு பிளான் சொல்லுவாங்க. அந்த பிளானை வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸும் ஃபாலோ பண்ணணும். அவங்க என்ன ஆக்ஷன் பிளான்னா ஒவ்வொரு கண்ட்ரிலயும் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது வந்து எப்படி அவங்க ஃபாலோ பண்றாங்க, அது எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றது இந்த சிஓபி 15ல சொல்றாங்க. And presently there is a facility, okay, which is nothing but a financial facility. Global Environmental Facility caters to multiple conventions, including the UNFCCC and UN Convention to Combat Desertification. UNCBD இருக்க ஃபண்ட் ஓகே UNCBDக்கு வர ஃபண்டை யாரு பாத்துக்கிறாங்கன்னா இந்த குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி. இந்த குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி UNCBD ஃபண்டை மட்டும் பாத்துக்கல, UNFCCC ஃபண்டும் பாத்துக்கிறாங்க, UNCCD ஃபண்டையும் பாத்துக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. So global environment facility is a implementing or it is a financial authority for UNFCCC, UNFCBD, UNCCD. Okay. It remains the only source of funding for biodiversity conservation right now. So இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரே ஃபண்டிங் ஃபெசிலிட்டி தான் இருக்கு. அது என்னன்னா GEF, குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி. ஓகே, யுஎன்எஃப்சிசிக்கு தனியா GCF தனியாவும் இருக்கு, இதுவும் இருக்கு, GEF இருக்கு, GCF இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இது யுஎன்சிபிக்கு வெறும் ஜிஇஎஃப் தான் இப்போதைக்கு இருக்கு. நம்ம இன்னொரு புது ஃபண்ட் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், இந்தியா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, eliminating subsidies that are harmful to the environment such as subsidies for fossil fuel production, agriculture, forestry, fisheries by at least $500 billion annually. என்ன மேம் இது அப்படின்னா இந்த பர்டிகுலர் சிஓபி 15ல ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் எடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னா இது ஒரு ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக். என்னன்னா சப்சிடிய குறைங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நெட்ல யூடியூப்ல ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணி பண்ணுங்க. யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்ஸ், யுனைடெட் நேஷன்ஸோட யூடியூப் சேனல் தான். அதுல வந்து ஒரு அழகா ஒரு டைனோசர் வந்து பேசுது. ஓகே, எக்ஸ்டிங்ஷன் பத்தி பேசுவாங்க. ஓகே,
I don't remember the title of the particular YouTube, but this is the YouTube channel of United Nations. Okay, it is a channel of United Nations. There is a one video about extinction. Okay, where the dinosaur will come and speak. Please don't let any other animal be extinct like us அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டைனோசர் மாதிரி எங்கள மாதிரி யாரும் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடக்கூடாது. அதனால இந்த சப்சிடிஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுங்க அப்படின்னா, என்ன சப்சிடிஸ் அப்படின்னா, இனிமேல நீங்க சப்சிடிஸ் குடுக்குறீங்கன்னா, வாட் இஸ் சப்சிடி? வாட் இஸ் சப்சிடி? த கவர்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு சீடு ஒரு ஃபார்மர் வந்து ஒரு ரைஸ் கல்டிவேட் பண்றதுக்காக ரைஸுக்கு சீடு வாங்குறாருன்னா, அந்த ரைஸோட சீடு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 50 ருபீஸ்னா, இந்த 50 ருபீஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு 40 ரூபாய் வந்து கவர்மெண்ட் குடுக்கும். ஃபார்மர் கையில இருந்து 10 ரூபாய் தான் குடுத்து அந்த சீட வாங்குவாரு. திஸ் இஸ் கால்ட் சப்சிடி. அதாவது ஃபார்மர் என்ன பண்ணுவாரு? 10 ரூபாய்க்கு தான் அந்த ரைஸ் சீட வாங்குவாரு. ஆனா அதோட காஸ்ட் என்னதுன்னா 50 ரூபாய். ஏன்னா கவர்மெண்ட் வந்து அதுல வந்து சப்சிடியா 40 ரூபாய் அவங்க குடுக்குறாங்க. சோ இப்போ நிறைய சப்சிடிஸ் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு சப்சிடி எடுத்துக்கோங்க. இப்போ இப்போ பாத்தீங்கன்னா ரைஸ் கல்டிவேட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை? சும்மா நான் ஒரு இது எடுத்துக்கலாம். சீடு தேவை, எலக்ட்ரிசிட்டி தேவை, ஃபர்டிலைசர் தேவை, ஃபர்டிலைசர் லைக் யூரியா. இது 3 மட்டும் எடுத்துக்கோமே. இது வந்து கேட்டீங்கன்னா 1 கிலோ சீடு வந்து 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு சம் கிலோவாட் ஹார் வந்து 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்டிலைசர் யூரியாவும் 1 கிலோ வந்து 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபார்மர் என்ன பண்ணுவாருன்னா, இதெல்லாம் வாங்கி தான் அவர் வந்து ரைஸ் கல்டிவேட் பண்ண முடியும். ஓகே. இப்போ ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து இரிகேஷனுக்கு வந்து தேவைல்ல. ஓகே. அதுக்காக. இப்போ இந்த இதுக்கெல்லாம் பாத்து இதெல்லாம் வாங்கி தானே அந்த ஃபார்மர் வந்து ஒரு ரைஸ கல்டிவேட் பண்ண முடியும். இப்போ இந்த சீட வந்து அவரு 10 ரூபாய்க்கு தான் வாங்குவாரு. இது வந்து 10 ரூபாய் தான் குடுப்பாரு. இதுவும் 10 ரூபாய் தான் குடுப்பாரு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இந்த சீட இவனுக்கு ஃபார்மருக்கு விக்கிறாங்கல்ல, இத விக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மிச்சம் 40 ரூபாவ குடுத்துரும். 40 ரூபாய், 40 ரூபாய் குடுத்துரும். இதுதான் சப்சிடி. அப்பனா இந்த 40 ரூபாய் தான் சப்சிடி. ஆக்சுவல் காஸ்ட் என்ன 50 50 50. ஃபார்மர் என்ன எப்படி வாங்குறான்னா 10 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க எல்லாத்தையும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இந்த சப்சிடி யாருக்கு குடுப்பாங்க? இந்த சீடு விக்கிறவனுக்கும், இந்த எலக்ட்ரிசிட்டி குடுக்குற டிஸ்காமுக்கும், தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கும், ஃபர்டிலைசர் விக்கிற கம்பெனிஸ்க்கும் குடுத்துரும். சோ இந்த இதுதான் சப்சிடின்னு சொல்றது. இந்த சப்சிடிய குறைக்கணும். ஏன்? எனக்கு ரைஸ் வேணுமே அப்படின்றாங்க. ஏன்னா ரைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபுட். இட் இஸ் a ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் இந்தியன்ஸ். ஏன் நீங்க சப்சிடி குடுக்காம தடுக்குறீங்க அப்படின்னா, இந்த சப்சிடி கவர்மெண்ட் குடுக்குறாங்க. அதனால ஃபார்மர் பெனிஃபிட் ஆறாரு. எஸ், தட்ஸ் ட்ரூ. பட் தேர் இஸ் சம் ப்ராப்ளம். வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம்? Okay, there is a problem. Government is giving subsidy to the farmer, and so we are getting the food. இப்போ இங்க வந்து மொத்தமாவே ஃபார்மர் வந்து 30 ரூபாய் தான் செலவு பண்றாரு. அதனால இப்ப வந்து ஃபுட் வந்து 50 ரூபாய்க்கு தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. Farmer is also benefited. The consumers also benefit. That is Indian consumers is also benefited. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 ரூபாய் கூட இல்ல. இது பிடிஎஸ் நம்ம ரேஷன் ஷாப்ல பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு தான் ரைஸ் விக்கிறாங்க. இப்ப இதுலயும் சப்சிடி இருக்கு. இந்த சப்சிடி வந்து திருப்பியும் கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல கொடுக்குது. So government is providing subsidy. So we are getting the food for 10 rupees only. That is rice for 10 rupees only, and others are getting for 50 rupees ன்னு வச்சுக்கோங்க. இப்ப farmer is will be ஆக்சுவலா காஸ்ட் வந்து 150 ரூபாய் ஆகும் அவனுக்கு ப்ரொடக்ஷனுக்கு. ஆனா இப்ப 30 ரூபாய் தான் அவர் செலவு பண்றாரு. ஏன்னா கவர்மெண்ட் அகைன் சப்சிடி கொடுக்குது. So farmer is benefited, food is consumers is benefited. But what happens? Government is giving money to all these things. Okay, பரவாயில்ல, ஃபார்மருக்காக தானே கன்சியூமர்ஸ்க்காக தானே கொடுக்குறோம் அப்படின்னா, இங்க ஒரு கன்வென்ஷன் வருது. அதாவது யுனைடெட் நேஷன் வந்து சொல்லுது, நீங்க இப்படி பண்ணக்கூடாது. அதாவது கவர்மெண்ட், அதாவது இந்தியா பண்ணக்கூடாது, அமெரிக்கா பண்ணக்கூடாது, இத்தாலி பண்ணக்கூடாது, யூகே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. எல்லா கண்ட்ரீஸும் சப்சிடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து யுனைடெட் நேஷன் நோ அப்படின்னு சொல்லுது. ஏன் நோன்னு சொல்லுதுன்னா 2 விஷயத்துக்காக. ஒண்ணு வந்து இங்க வந்து நான் என்விரான்மெண்ட் எப்படி பாதிக்குது அப்படின்றத மட்டும் நான் இங்க சொல்றேன். என்விரான்மெண்ட்ட பாதிக்குது இது அப்படின்றாரு. ஏன் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட்ட பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இங்க நீங்க எதுக்கு நீங்க சப்சிடி கொடுக்குறீங்க? ஒண்ணு ஃபர்டிலைசருக்கு,
ஃபெர்டிலைசர் அகைன் இட் இஸ் அ கெமிக்கல் ஃபெர்டிலைசர். என்விரான்மென்ட் அஃபெக்ட் பண்ணும். இன்னொன்னு சீடு. ஓகே. இப்ப ரைஸே ஆக்சுவலா என்விரான்மென்ட் அஃபெக்ட் பண்ணுன்றாங்க. ஏன்னா ரைஸ் இஸ் கன்சியூமிங் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். இட் இஸ் அ வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ். சோ நீங்க ரைஸுக்கு நீங்க தேவையில்லாம சப்சிடி குடுத்தீங்கன்னா, நீங்க வாட்டர டிப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால வந்து நீங்க வந்து என்விரான்மென்ட் அஃபெக்ட் பண்றீங்க. இன்னொன்னு இப்ப வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு குடுக்குற சப்சிடி எதுக்கு போகுது? ஃபாசில் கோல் கம்பெனிஸ்க்கு தான் போகுது. சோ கோல் வந்து யூஸ் பண்ணி தானே எலக்ட்ரிசிட்டி கொண்டு வராங்க. சோ இந்த கோல் கம்பெனிக்கு தான் இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு பெனிஃபிட் போகுது. ஓகே. சோ இந்த சப்சிடி பெனிஃபிட் போகுது. சோ இந்த சப்சிடி பெனிஃபிட் போகும்போது இந்த கோல் கம்பெனி வந்து ஜாலியா இருப்பாங்க. ஆனா வந்து என்விரான்மென்ட் அஃபெக்ட் ஆகுது. இதுதான் ஒரு ப்ராப்ளம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து இது வந்து ட்ரேட் டிஸ்டார்ட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சப்சிடிலாம் பாத்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்டார்ட்டிங். அது என்ன மேம் ட்ரேட் டிஸ்டார்ட்டிங்னா இப்ப கவர்மெண்ட் வந்து சப்சிடி வந்து ஃபார்மருக்கு குடுக்குறது, அப்புறம் கன்சியூமருக்கும் குடுக்குது. ஓகே. இப்போ ரூ. 150 காஸ்ட் ஆகுறது இல்ல. ஃபார்மர் எவ்வளவு செலவழிக்கிறாங்க? வெறும் ரூ. 30 தான் செலவழிக்கிறாங்க. அப்போ ஃபார்மர் வந்து அழகா வந்து அவரோட ரைஸ வந்து வெளிநாட்டு கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஆனா இப்போ யு யு அ பங்களாதேஷ்ல இருக்கிற ஃபார்மர் பாத்தீங்கன்னா, ரூ. 150 செலவு பண்ணி, அவன் வந்து ரைஸ ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு குடுக்குறான்னு வச்சுக்கோ. சோ ரூ. 150 செலவு பண்ணி அவன் இந்தியாவுக்கு குடுக்குற ரைஸ் எவ்வளவு இருக்கும்? ஒரு ரூ. 200க்கு விப்பான்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க வந்து ஃபார்மர் வந்து கவர்ன்மெண்ட் குடுக்குற சப்சிடினால ரூ. 30 மட்டும் தான் செலவு பண்ணி அவன் வந்து ரைஸ ப்ரொடியூஸ் பண்ணும்போது, அவன் எவ்வளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவான்? ரூ. 50க்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவான். இல்ல ரூ. 100னே வச்சுக்கோங்களேன். ரூ. 100க்கு எக்ஸ்போர்ட் பண்றான். அப்பனா நீங்க எந்த ரைஸ வாங்குவீங்க? பங்களாதேஷ் ரைஸ வாங்குவீங்களா? இல்ல இந்தியன் ரைஸ வாங்குவீங்களா? We will buy only Indian rice. Because it's only ₹100. Bangladesh rice is ₹200. We don't buy it. What happens? The same if it is for India. இப்போ நான் அமெரிக்காவ எடுத்துக்கிறேன். இங்க அமெரிக்கா இருக்கு. இங்க வந்து இந்தியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அமெரிக்கா குடுக்குற இது வந்து அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் வந்து சப்சிடி குடுக்கறதுனால ₹100க்கு நம்ம கிட்ட ரைஸ குடுக்குறான். இதே இந்தியாவோட ரைஸ் வந்து ₹200ன்னு வச்சுக்கோங்க. which you will buy? You will buy the American rice only. You will not buy the Indian rice. So this is only trade distorting. Okay, so the American government can provide more subsidy, so they will sell the rice very cheaply. So we will only buy American rice rather than Indian rice. So this is trade distorting. So you're affecting the Indian farmers. So this is trade distorting. So you should stop the subsidy. So American government should stop subsidy. Indian government should stop subsidy. Okay, subsidy is again environment affecting. It is trade distorting. So we should stop subsidy அப்படின்றத contestation. பட் சப்சிடி நம்ம எதுக்கு குடுக்குறோம்? நம்மளோட ஃபார்மர்ஸ்க்காகவும், நம்மளோட புவர் கன்சியூமர்ஸ்க்காகவும் நம்ம குடுத்துட்டு தான் இருக்கோம். இத நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ நேஷனல் வெல்ஃபேர் ஸ்கீம். ஓகே, இட்ஸ் அ நேஷனல் வெல்ஃபேர் ஸ்கீம் which we will not stop. It's a political issue. So that is the important thing that is you have to understand in this particular context. Next is this money will be used for biodiversity conservation. Okay. What is the issues? What are the issues? Implementation has been weakened. அதாவது இந்த UNCBD ஓட implementation ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம UNFCC மாதிரி ரொம்ப எஃபெக்டிவா இல்லாம UNCBD ஓட implementation ரொம்ப வீக்கா இருக்கு. பிகாஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க ஃபண்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. Okay, and although the convention explicitly states that all forms of life are covered by its provisions, examination of reports and of national biodiversity strategies and action plans submitted by participating countries shows that in practice this is not happening. எல்லா அனிமல்ஸையும் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. எல்லா பிளான்ட்ஸையும் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஸோ ரிப்போர்ட்லயே இத சொல்றாங்க. ஓகே, த கன்வென்ஷன் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணாலும் இம்ப்ளிமெண்டேஷன்ல எல்லாத்தையும் கவர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அடுத்து என்ன? சயின்டிஸ்ட் ஒர்க்கிங் வித் பயோடைவர்சிட்டி அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் ஆர் எக்ஸ்பிரசிங் ஃபியர்ஸ். ஏன்னா சயின்டிஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணும்? நகோயா புரோட்டோகால ஃபாலோ பண்ணும். நகோயா புரோட்டோகால்ல ஏதாச்சும் பெனிஃபிட்ட வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா சயின்டிஸ்டுக்கு பெரிய லாஸ் ஆகும். அதனால சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச்சே பண்ண மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இது ஒரு பெரிய ஒரு பாட்டில் நெக்கா இருக்கு. ஓகே, non-commercial researchers and institutions such as natural history museums fear maintaining biological reference collection. So இந்த மாதிரி non-commercial researchers ஏதாச்சும் ஒரு பயோடைவர்சிட்டி அவங்க பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்களே அதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா யுஎன்சிபிடி வந்து நீங்க தேவையில்லாம அதை சீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னே புடிச்சிருவாங்க.
சோ அந்த மாதிரி ஃபியர் வந்து இருக்கு. ஓகே, நல்ல விஷயத்துக்கு பண்ணாலும் அது வந்து UNCPD அலோவ் பண்ணாதனால அது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. And medical researchers have expressed alarm at plans to expand the protocol to make it illegal to publicly share genetic information. சில ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ் வந்து இந்த மாதிரி ஆர்என்ஏ வச்சிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியாது. அது வந்து இந்த UNCPD அலோவ் பண்றது இல்ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகே, சோ UNCPD should reform its own policies and plans அப்படின்றது தான் இங்க ஒரு இஷ்யூ. அண்ட் நாட் இனஃப் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபண்ட்ஸ் வந்து ஒழுங்கா இல்ல. டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு முக்கியமா ஃபண்ட்ஸ் கொடுக்கல. வெல்த்தியர் கண்ட்ரிஸ் இஸ் நாட் கிவிங் மணி அண்ட் இம்ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கிரேட்டர் ஆம்பிஷன் அண்ட் GBF. ஸோ நிறைய ஆம்பிஷன் வந்து GBFல போட்டிருக்காங்க. ஆனா ஒழுங்கா ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு யாருக்கு அப்படின்றத அலாட் பண்ணல. அப்புறம் கிவிங் அப் சப்சிடி வந்து டெவலப்பிங் நேஷனுக்கு ரொம்ப பாசிபிள் இல்ல. ஏன்னா வந்து அக்ரிகல்ச்சர் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுல ஃபார்மர்ஸ் கொடுக்குற பெனிஃபிட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு இது ஈஸியா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் இன்னொரு இஷ்யூ. அண்ட் ஐடென்டிஃபை. சோ அனதர் திங் இஸ் there is a future plan. ஒரு வே ஃபார்வர்ட் என்னன்னா மரைன் அண்ட் கோஸ்டல் பயோடைவர்சிட்டியும் ஈக்குவலா ப்ரொடக்ட் பண்ணணும். அதாவது இப்ப லேண்ட்ல இருக்க அனிமல்ஸ் பிளான்ஸ் எல்லாம் நீங்க ப்ரொடக்ட் பண்ற மாதிரியே மரைன்ல இருக்க அனிமல்ஸ் எல்லாம் நீங்க கட்டாயம் ப்ரொடக்ட் பண்ணும். அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கன்வென்ஷன் கொண்டு வரும், அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் கொண்டு வரலாம் அப்படின்றது தான் வே ஃபார்வர்ட். ஸோ ஐடென்டிஃபை ஆப்ஷன்ஸ் ஃபார் மாடிஃபைங் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஈகாலஜிக்கலி ஆர் பயாலஜிக்கலி சிக்னிபிகன்ட் மெரைன் ஏரியாஸ். ஸோ மெரைன் ஏரியாஸ் என்ன, எப்படி எது எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ப்ரொடக்ட் பண்ற மாதிரி எல்லாம் அதுக்கு கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத இதுல பேசியிருக்காங்க. த சென்ட்ரல் மெக்கானிசம் இஸ் ஏரியா பேஸ்ட் பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். இட் இன்டகிரேட்ஸ் EBSAs, that is ecologically significant marine areas, vulnerable marine ecosystem and high seas with blue growth scenarios. There is also a linkage with EU Marine Strategy Framework Directive. அதாவது UNCPD-லயே நீங்க வந்து மரைன் பயோடைவர்சிட்டி எப்படி ப்ரொடக்ட் பண்ணணும், அதுக்கு ஈகோசிஸ்டம் எப்படி நம்ம டீலினியேட் பண்ணணும். இப்போ ஒரு டைகர் இங்கதான் இருக்கு, ஒரு டைகர் பாப்புலேஷன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து ஃபாரஸ்ட வந்து நம்ம டீலினியேட் பண்ணி பவுண்டரி கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இங்க டைகர் இப்படி நீங்க கன்சர்வ் பண்ணணும், இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இங்க வந்து மனுஷங்களை விடக்கூடாது, இங்க வந்து ஹண்டர்ஸ் தடுக்கணும், ஓகே ஹண்டர்ஸ் தடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிடலாம். ஆனா இதே மரைன் ஏரியால, அதாவது ஒரு மெரைன் பயோடிவ்ஸ்ல நிறைய ஃபிஷஸ் இருக்கும். இந்த ஃபிஷஸ பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொடக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கு பவுண்டரி டிலினியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிளா பாத்துக்கிறது, அதை செய்யறதும் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து இன்னும் வர, அதாவது UNCPD-ல இன்னும் வர ப்ரோட்டோகால்ஸோ இல்ல ஒரு மீட்டிங்லயும் பேசப்படணும் அப்படின்றதுதான் இந்த இந்த வே ஃபார்வர்ட்ல சொல்லியிருக்காங்க. Thank you, friends. Hope this is very clear to you. So this is covering current affairs and the background of UNCPD. Let me know in the comment box any doubts, feedback, and you can share this particular video with all your friends who is preparing for this UPSC. And also, friends, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்பயுமே நியூஸ் பாருங்க, நியூஸ் பேப்பர் எவ்ரிடே ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அத நோட்ஸும் எடுத்து வைங்க. பேக்ரவுண்ட் வந்து நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த UPSC இது பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸையும் போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சேனல்ல எல்லா வீடியோஸ் பார்க்கும்போது தான் ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிருப்பாங்க. இன்னும் கவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இட்ஸ் வெரி ஃப்ரீ ஃபார் யூ. ஸோ டேக் பெனிஃபிட் ஆஃப் இட். கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் எங்க இந்த சிலபஸ்ல நீங்க இதை கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிலபஸ்ல அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸ்ல எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணணும். சோ அதனால சிலபஸ்ல நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா அதை மார்க் பண்ணிட்டு இதோட நோட்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா கன்சாலிடேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சோ தட் ஃபார் யோர் ரிவிஷன் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். யூ கேன் ஆல்சோ வாட்ச் திஸ் வீடியோ அகெயின். பட் ரிவிஷனுக்கு உங்க நோட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. பிகாஸ் டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் ஃபார் 1.5 hours வாட்சிங் திஸ் வீடியோ அகெயின். Okay, you should take proper notes in the first watch itself and then revise your notes only. Okay, all the very best, friends. Thank you. Hope to see you in another session.